ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினி நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமொழி சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவோமை கொலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடி வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கொன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். அம்மா சங்கரியம்மா வாருங்களம்மா. திருடைய வணக்கம்மா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபரம்பொருளின் பெரும் கருணையினால் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணம் என்று போற்றப்படுகின்ற திருத்தொண்டர் புராணத்தினை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுல இப்பொழுது ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமான அருள் வரலாற்று பகுதி. அந்த பகுதியை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி சென்ற வகுப்போட முன்னோட்டம் சிறிது பார்த்துட்டு இன்றைய வகுப்பிற்கு செல்வோம். எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த அருள் குழுமத்துல வீட்டிருக்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லோரையும் வணங்குகின்றேன். அடியார் பெருமக்களை தரிசிச்சு வணங்குற பாக்கியத்தை சுவாமி கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷம். அங்கேயே தோணுனது, இறைவன் உணர்த்தினது. கழறிட்டு அறிவார் நாயனார் புராணம், வெள்ளானை சருக்கம், ஏயர்கோன் கலிக்காம நாயனார்ல அந்த வரலாற்று எல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய பெருமையினை சிந்திக்கிற பாக்கியம் கிடைச்சது. அதான் அப்படி நான் சொன்னதை நம்ம சொன்ன சிவசங்கரியும் கேட்ட அடியார் பெருமக்கள் எல்லோரும் அந்த புண்ணியத்தால அஞ்சை களத்து அப்பரை தரிசிக்க முடிஞ்சது. அஞ்சை களத்து அப்பர் முழுக்க முழுக்க சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய அருள் சாநித்தியம் நிறைஞ்சு இருக்குமா. அவ்வளோ ஒரு அற்புதமான அருள் திருத்தலம். இந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் தரிசிச்சது மலர்ந்த முகத்தோட அவ்வளோ ஒரு சந்தோஷ நிறைவு. என்ன நீங்களாம் ரொம்ப தவம் செஞ்சிருக்கீங்க, அதனாலதான் முதல் நாளே போயிட்டு அந்த அபிஷேகம் எல்லாம் பார்த்தீங்க. இப்ப கூட சொன்னாங்க, நாங்க அன்னைக்குதான் போனோம் காலையில. ஆனா நல்ல வேலை குரூப்ல ஷேர் பண்ணீங்க. அந்த அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் கண்டு மகிழ்ந்தோம். சிறப்பு என்னன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் யானை மீது எழுந்தறி வருகின்றது. ஏன்னா கைலாய காட்சி, அது கைலாயத்துக்கு போகும்போதுதான் யானை மேல போறாரு. அதனால அப்படிப்பட்ட காட்சியை கண்டு அருள்வது ரொம்ப சிறப்பு. அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்த உடனே அந்த குறையெல்லாம் நீங்கிடுச்சு. ரொம்ப அற்புதம். இதெல்லாம் இதுதான் அடியார் பெருமக்கள் இதை போற்றி உணர்ந்து மகிழ்ந்து வணங்க வேண்டும். நம்மளுடைய முதல் தொண்டே அதுதான். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகளை வணங்கி சென்ற வகுப்பு என்ன பார்த்தோன்ற முன்னோட்டம் செல்வோம்.
அதாவது நம்பி ஆரூரர் பெருமான் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவனை ஒரு பெண் பால் தூது விட்டார் அப்படின்ற அந்த ஒரு ஒரு பழிச்சொல் வேகமா பரவுது அந்த காலத்துல. அதாவது நம்மள மாதிரி இந்த இன்டர்நெட் அதெல்லாம் எதுவுமே இல்லாத, தொலைக்காட்சிலாம் இல்லாத நேரத்திலயும் பாத்தீங்கன்னா அது போன்ற செய்திகள் வேகமா பரவும். நம்ம பெரிய புராணத்துல உற்று நோக்கும் பொழுது தெரியும். அவினாஷியில அந்த முதலை வாயிலிருந்து பிள்ளையை மீட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த பிள்ளைக்கு அருள் செய்து வழிதான் அது. அவரு சேர நாட்டுக்கு, அதாவது கேரள நாட்டுக்கு எழுந்தருளும் பொழுது வழியில அவினாசியில அந்த பிள்ளையை முதலை வாயிலிருந்து மீட்டு போவார், மலை நாட்டுக்கு செல்வார். இவர் போறதுக்குள்ளார அந்த செய்தி போயிடும். எப்படி வர்றாருன்னா, முதலை வாயிலிருந்து பிள்ளையை உயிருடன் மீட்டவர். ட்ரெஸ் இல்லாம நான் வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன், நல்லா சாத்திக்கும், அப்புறம் திறந்துக்கும். நீ ட்ரெஸ் எல்லாம் போறது தெரிஞ்சு நல்லா காசா தரணும், சாத்திக்க. சிவ சிவா. இந்த முதலை வாயிலிருந்து மீட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள் எழுந்தருளி வருகின்றார் அப்படின்ட்டு அரசருக்கு செய்தி போகும். அது போல இங்க வந்து எங்க பார்த்தாலும் பரவுது தூது. இறைவன் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பால் ஒன்றிற்கு 2 முறை சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏயர்புன் கலிக்காம நாயனார் கேட்டு அவருடைய செற்றம், அவரோட நிலைமை சொல்றாங்க பாருங்க. அது அவருக்கு வந்து இது உலகத்திலேயே கேட்கக்கூடாத ஒரு பெரிய பழிச்சொல்ல கேட்டது போல. அதை கேட்ட உடனே வெம்பினார், அதிசயித்தார், வெறுவுற்றார். வெம்புதல்னா மிகுந்த கோபம். அந்த மிகுந்த கோபத்தை நினைச்சு நினைச்சு மனம் புழுங்குகின்றார். மிக்க சினம் வருது. அதிசயித்தல், இப்படிலாம் கூட நடக்குமா? இறைவனை அடியவர் தூது அனுப்புவாரா? ஒரு பெண்ணிற்காக பெண் பால் தூது விடுவாரா? உலகத்தில் இப்படியும் நடக்குமான்னு ஒரு அதிசயம். அதற்கப்புறம் இது நினைக்க கூட கூடாது, இது கேட்க கூட கூடாது, அவ்வளவு பாவம், இது ஒரு பழிக்குரிய ஒரு செயல் அப்படின்ட்டு இவ்வாறு பல எண்ணங்களை கொண்டு மிகுந்த கோபத்தோட இருந்தார். இருந்தது மட்டும் இல்லாம மற்றவங்க கிட்டே இத சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நாயனை அடியான் ஏவும் காரியம் நன்று. நாயன்னா நாயகன், நாயகன்னா நமக்கு தலைவன். நம்ம அவரை போற்றி வணங்கணும், திருவடிகளை வணங்கணும். அப்படிப்பட்ட இறைவனை வந்து அடியான் வந்து நீ அதை செய் இதை செய்யணும் ஏவலாமா, விண்ணப்பம் வைக்கலாம் வணங்கி. அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய நாயகனை பெண் பொருட்டு தூது செல்லும்படி ஏவி இருக்கின்றான். அந்த காரியம் ரொம்ப நல்ல காரியம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் வந்து இது ரொம்ப பொருத்தமானது, அது சுவாமி தான் இந்த வேலைக்கு பொருத்தமானவர் அப்படின்னு சொல்லிட்டு செய்தது ஒரு தொண்டனா. அவன் ஒரு தொண்டனா, இது என்ன எப்படிப்பட்ட பாவம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நான் வந்து பேயை போன்று இழுந்தவன். இந்த பேயின் எதற்காகனா, மெய்யுணர்ச்சி இல்லாம இருந்தாதான் அது பேய் தன்மைன்னு அர்த்தம். எனக்கு மெய்யுணர்ச்சியே இல்லை. ஏன்னா நான் வந்து இந்த வார்த்தையை கேட்டும், இந்த இவ்வளவு கொடுமையான வார்த்தையை கேட்டும் நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன். உண்மையிலே மெய்யுணர்ச்சி இருந்தவனா இருந்தா இந்த வார்த்தையை கேட்ட உடனே என் உயிர் போயிருக்கணும், ஆனா என் உயிர் போகல, அப்ப நான் பேயேன் அப்படின்னு தன்னைத்தானே திட்டிக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு கோபமும் வெறுப்பும் அவர் கொண்டு இருக்கிறதுல, அவர் வந்து உள்ளத்துல கொண்டு இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லோர்ட்டையும் அதை சொல்றாரு, அந்த கோபத்தை வெளிப்படுத்துறாரு. நம்பத்தாம் அடிமை ஆற்றார் ஆகியே நன்னினாரே. சுவாமி இருக்கிறாவும் அவங்க அடியாருக்கு எளிவந்த பிரான், அடியவன் துன்பப்படுவதை சகிச்சுக்க முடியாம சுவாமியே வந்து என்ன உதவின்னு கேட்டாலும் அப்படி வந்தவர் யாரு? உம்பரார் கோணும் மாலும் அயனும் நேர் உணர ஒன்னா, இந்திரனாலையும் திருமாலாலையும் பிரம்மனாலையும் அறிய முடியாத எம்பிரான் சிவபெருமானே வந்து ஒத்துக்கிட்டாலும் வேலையாட்கள் போல இவர் வேலை வாங்கலாமா? ஏவல் வேலை கொள்ளலாமா? இதற்கு உள்ளம் நடுங்காம இந்த வேலை செஞ்சவனை நான் பார்த்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எனக்கு அவ்வளவு கோவம் அப்படின்னு அப்படி சொல்றாரு. சொல்லிட்டு அது ஒரு பெண் காரணத்தால வந்து இறைவனை வந்து தூது, அது இரவில், பேயும் உறங்கும் இரவு, அர்த்தஜாம பூஜை முடிஞ்சு எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அது போன்ற அந்த ஒரு இரவுல வந்து தூது போக விட்டு அவர் நடையா நடக்க விட்டுட்டு இவர் சுகமா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ந்த சங்கதிகளை எல்லாம் கேட்டு மிகுந்த கோபமும் வருத்தமும் மனக்கொதிப்பும் கொண்டிருந்தார்.
இப்படிப்பட்டவன் எதிர்க்க பார்த்தா என்ன ஆகுமோ, என்ன ஆயிடுமோ எப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கோபம் கொண்டிருந்தாரு. இது இப்படிப்பட்ட இவர் எல்லாத்தையும் சொல்றத வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருச்செவிகள்ல விழுது. இப்படி அவர் கோபம் கொண்டிருக்கின்றார். தன் மீது மிகுந்த கோபத்தோட இது போல வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்காரு. கேட்ட உடனே ஒத்துக்கிறாரு. செஞ்சது தப்புதான். ஆனாலும் அவர்கிட்ட மன்னிப்பு வேண்ட வேண்டும். ஏர்கோன் கழிக்காம நாயனார் இடத்தில் மன்னிப்பு பெற வேண்டும். அவருடைய நட்பினை பெற வேண்டும். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய உள்ளம் பாருங்க எவ்வளவு உயர்ந்தது. நினைச்சிருக்கலாம் எத்தனையோ அடியார்ல அவரும் ஒரு அடியார். அவர் கோபம் கொண்டிருந்தா என்ன, திட்டினா என்ன, நான் இறைவனுக்கு தொண்டர் மட்டும் இல்ல தோழர், எனக்கு அதனால குறைவில்லை நினைச்சிருக்கலாம் இல்லையா? எப்படிப்பட்ட உயர்ந்த தன்மை பாருங்க சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய உள்ளத்தில் கொண்டிருக்கின்றது. பிழை உடன்படுவார், ஒத்துக்கிட்டு வேறு இனி இதற்கு என்ன தீர்வு, அவருடைய கோபத்தை நீக்கி என்னுடன் நட்பு கொள்ள வேண்டும். அதுதான் இவர் விரும்புறார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். இதற்கு என்ன தீர்வு, அப்படி அந்த நட்பு ஏற்பட என்ன தீர்வு அப்படின்னா நம்ம கையில ஒண்ணும் இல்லை இல்லையா? இல்லை இறைவனுடைய திருவருள் தான். அதனால இறைவன் கிட்ட இதை விண்ணப்பம் செய்கின்றார். பல முறையும் விண்ணப்பம் செய்கின்றார், இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இறைவரும் இவர்களுடைய அந்த உள்ள கருத்துக்களை நோக்கி நட்புடன் ஒன்றாக கூட வேண்டும் என்று விரும்பி நினைக்கலாம். சுவாமி வந்து ஒரு அடியாருக்கு அது போல கொடிய வயிற்று வலிய சூளையை தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருநாவுக்கரசு நாயனார் பெருமானுக்கு அருளியது எதனால, அந்த கொடிய பரசமய குழியில விழுந்து இருந்தார் இல்லையா? அப்படிப்பட்டவரை கரையேற்றணுன்றதுக்காக தான் சூளையை தந்தருளினார். அவரே அதான் பண்ணுவார், விழுந்து பிறண்டு அந்த சமண குழியில விழுந்து எழுமாறு அறியாது இருந்தேன், என்னை வந்து அந்த குழியை விட்டு ஏத்துன அந்த சூளைக்கு என்ன உபகாரம் செய்வேன் அப்படின்னு சொல்லுவார். போல ஆட்கொண்டு அழுவதற்காக தான் அந்த சூளையை தந்தருளினார். இதுவும் வந்து இறைவன் திருவருள் தான். அப்ப வந்து அவருடைய சுந்தரமூர்த்தி நான் எதற்காக இவர் இப்ப சூளையை தராரு அப்படின்னு சொன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார்கள் பால் இடத்திலும் இறைவன் பால் இடத்திலும் எவ்வளவு அன்பு வச்சிருக்கார், பக்தி வச்சிருக்கார் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த திருவிளையாடல். இந்த திருவிளையாடல் மூலமாக அவர் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெரும் பெருமை நேர்லே கண்ணுற்றார். அதனாலதான் அவருக்கு வந்து அவரோட பெருமை எவ்வளோன்றது தெரிஞ்சு, சரி இவருக்காக இறைவன் தூது போனது மிக சரியே அப்படின்னு அவரோட உள்ள கருத்தை இறைவன் திருத்துகின்றார். அதற்காக நிகழ்த்தப்பட்ட திருவிளையாடல் தான் இது. அப்ப வந்து குறிசிலர் அதுதான் சொல்றாங்க, அதாவது பெருமைக்குரியவர் அப்படின்னு சொல்றாங்க. பெருமைக்குரியவராகிய ஏயர்கோன் கழிக்காம நாயனார் அவருக்கு வந்து இறைவன் என்ன பண்றாருன்னா அந்த சூளை நோய் வரும்படி அருள் செய்தார். வாட்டுகின்ற சூளை அவரை அடையும்படி இறைவன் அருள் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து 393 வரையும் பார்த்தோம். இருந்தாலும் அது முழுவதும் பார்க்கறதுதான் சிறப்பா இருக்கும். அதனால 390 இருந்தே பார்க்கலாம். ஏதமில் பெருமை செய்கை ஏயர் தம் பெருமான் பக்கல் ஆதியார் ஏவும் சூளை அனல் செய் வேல் குடைவது என்ன வேதனை மேன்மேல் செய்ய மிக அதற்கு உடைந்து வீழ்ந்து பூத நாயகர் தம் பொன்தால் பற்றியே போற்றுகின்றார். இவ்வாறு இறைவன் வந்து கூட்டுவதற்காக சூளை நோயை வருவித்து அருளினார். வருத்துகின்ற ஆற்றார், இவர் வருத்தப்படும்படி அருளுகின்றார். ஏதமில் பெருமை, உடனே நம்ம என்ன நினைச்சுக்கணும், ஒரு எதற்காக இதை சேக்கிழார் பெருமான் ஏதமில் பெருமை சொல்றாங்கன்னா, இப்ப சுவாமியே வந்து இவருக்கு வந்து சூளை கொடுத்துட்டாரு, அப்ப இவர் தண்டனைக்குரியவர், தவறு செய்தவர்னு யாரும் நினைச்சுக்க கூடாது. அதற்காகத்தான் தெய்வ சேக்கிழார் பெருமான் ஏதமில் பெருமை. ஏதமில் பெருமை அப்படின்னா என்னன்னா, குற்றமே இல்லாத பெருமையினை உடையவர். காரணம் என்ன, இவர் கோபம் கொண்டிருந்ததுக்கு என்ன காரணம், இறைவன் மீது அத்தனை அன்பு பக்தி. அதனாலதான் இறைவன் வந்து பாத தாமரைகள் நோவ மண்ணின் மீது வீதியிலே 1ற்கு 2 முறை தூது சென்றதை பொறுத்துக்க முடியல இவருக்கு. அதுவும் ஒரு பெண்ணின் பால் சென்றாரே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உள்ள ஊடலை தீர்ப்பதற்காக சென்றார். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அடியாழமான நாதமான ஒரு உயர்ந்த கருத்து இருக்கு. இறைவனை பிரிஞ்சு சுந்தரமூர்த்தி நாயனாரால இருக்க முடியல. இந்த மண்ணுலக வாழ்க்கை வாழ்ந்தாதான் அவருடைய ஆசை நீங்கினாதான், ஆசை கிடையாது,
இந்த கணக்கு ஒரு கணக்கு. அது நீங்கினாதான் திருப்பி திருக்கைலாயத்தை அடைய முடியும். அதற்கு அந்த பெண்பால் சேர வேண்டும். உலக அறிவு கொண்ட மாந்தர்களை அனுப்பியும் இது நிகழவில்லை. பரிசனங்கள் சென்றார்கள், அவர்களாலும் நிகழ்த்த முடியவில்லை. இறைவன் தான் நிகழ்த்த முடியும். அதனால அவர் அனுப்பிட்டு புலம்புவார். அது சென்ற வகுப்புல கூட ஐயா எடுத்து சொன்னாங்க. அறிவில்லாது நாயேன் இறைவனை தூது அனுப்பி விட்டேனேன்ட்டு புலம்புவார். அதனால அவருடைய இந்த உள்ளம் தெரியாம, அவர் வேற வழி இல்லாம தன்னுடைய ஆன்மா, அதாவது இறைவனை நோக்கி செல்கின்ற பாதைக்கு இருக்கிற இடர்களை நீக்குவதற்காகவே இறைவனை வேண்டினார். ஆனா இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, ஒரு பெண்பால் தன்னுடைய மனைவி மீது கொண்ட அந்த ஊடல், அதை நீக்குவதற்காக இறைவனை அனுப்பிட்டாருன்னு தவறாக புரிந்து கொண்டிருந்தார் இல்லையா. ஆயினும் அவர் இறைவன் மீது கொண்டிருந்த அன்பால் தான் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் அந்த கோபம் கொண்டிருந்தார். அதனால அவரையும் குற்றமுடையவன் கருதக்கூடாது. ஏதமில் பெருமை செய்கை, ஏதமே குற்றமே இல்லாத செய்கைகளை உடைய பெருமைக்குரிய செய்கைகளையே செய்கின்ற ஏயர் தம் பெருமான், ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பக்கம் அவரிடத்தே ஆதியார் ஏவும் சூளை, அவற்றுக்கும் முதல்வனாக தலைவனாக விளங்குகின்ற இறைவன் ஏவும் சூளை. இவருக்கு மேல என்ன பண்றார் சுவாமி, சூளையை ஏவி இருக்கின்றார். அது எப்படிப்பட்ட சூளை அப்படின்றது, அனல் செய் வேல் குடைவது போல. வயிற்று மென்மையான பகுதி, தசை. அதுல ஏதாவது ஒரு கூரான பொருள் போய் குத்துனாலே வலிக்கும், வேல் குத்துனா வலிக்கும். இன்னும் அந்த வேலை நல்ல நெருப்புல பழுக்க காய்ச்சினா எவ்வளவு கொதிக்கும் சூடா, அந்த சூட்டோடயே குத்துனா எப்படி வலிக்குமோ அது போல. இன்னும் எப்படி சொல்றான்னா, அந்த வேலே இல்ல, வெறும் நெருப்பே வேல் போல இருந்து குத்துனா அந்த அளவுக்கு ஒரு வலிய கொடுக்குது, கற்பனை கூட பண்ண முடியாது. அத்தகைய ஒரு கொடுமை அவர் அனுபவிக்கிறாரு. அனல் செய் வேல், அனலாலே செய்யப்பட்ட வேல் போல அந்த வயிற்றை குடைவுதான், அதான் குத்துலியாம், குடைதான், அப்படியே வயிற்று பகுதியை குடைந்து கொண்டு செல்கின்றது ஆழமா. என்ன வேதனை மென்மேல் செய்ய, வேதனை என்ன ஆகுது அப்படின்னா மேல் மேலும் பெருகுகின்றது. அந்த வேதனை பெருக அதற்கு உடைந்து வீழ்வார். ரொம்ப வலி அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளால நிலையா நிக்க முடியாது, விழுந்துருவோம் இல்லையா. அது போல கீழே விழுந்து துடிக்கிறாரு. அந்த வேதனை மேன்மேல் அப்படின்னா மேலும் மேலும் பெருக அதிகமாக மிக அதற்கு உடைந்து அதை தாங்க மாட்டாமல் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா கீழே விழுந்து பூதநாயகர் தம் பொன்தாள் பற்றியே போற்றுகின்றார். பூதநாயகர் அப்படின்னு சொன்னா எல்லா உயிருக்கும் அவர் தான் தலைவர் இல்லையா. இப்போ எல்லா உயிர்களுக்கும் தலைவன் அவர் தானா, எல்லா உயிர்களுடைய துன்பத்தை நீக்கக்கூடியவர் அவர் தான். இப்போ அவர்கிட்ட தானே வேண்டணும். அப்ப தன்னுடைய பொன்தாள் இறைவனுடைய திருவடி மலர்களையே பற்றி அதனை உள்ளத்தில் வைத்து போற்றுகின்றார். தன்னுடைய சூளை அந்த வருத்தம் நீங்க வேண்டும் என்று போற்றுகின்றார். அடுத்த பாடல் 391வது பாடல். சிந்தையால் வாக்கால் அன்பர் திருந்து அடி போற்றி செய்ய, எந்தமை ஆளும் ஏயர் காவலர் தம்பால் ஈசர் வந்து வந்து உனை வருத்தும் சூளை வன்தொண்டன் தீர்க்கில் அன்றி முந்துர ஒழியாது என்று மொழிந்து அருள் செய்ய கேட்டு. இறைவன் திருவடியை வணங்குறார் அப்படின்னு சென்ற பாட்டுல பார்த்தோம். அது எப்படி வணங்கணும் தெரியும். திரிகரணங்களாலையும் வணங்க வேண்டும், கையால தொழுதும் இல்லையா, வாயால வாழ்த்தணும், மனசால திருவடியை நினைக்க வேண்டும். அது போல சிந்தையால் திருவடியை இறைவனோட பெருமைகளை எல்லாம் போற்றி வாக்கால இப்படி அன்பராகிய ஏற்கும் கலிக்காம நாயனார் இறைவனுடைய திருந்து அடியினை போற்றுகின்றார். திருந்து அடினா நம்மளை எல்லாம் திருத்துகின்ற அடி. உயிர்கள்னாலே குற்றம் தான், குற்றம் கொண்டதான் கண்டிப்பா இருக்கும். அந்த குற்றங்களை எல்லாம் திருத்தி தன் பக்கம் சேர்க்கின்ற திருவடி, அதான் திருந்த அடி. திருத்தம் செய்கின்ற அந்த திருவடி, அத்தகைய அந்த திருவடி அதை போற்றி செய்கின்றார். அப்படி வணங்க எந்தமை ஆளும் ஏயர் காவலர் தம்பால், அதெல்லாம் நம்மளையெல்லாம் ஆளுகின்ற தலைவர் ஆகிய, ஏன்னா அவருடைய இந்த அருள் வரலாற்றை படிச்சு நம்ம இறைவன் திருவருளை பெற போகின்றோம். அப்படி நமக்கு அருள் செய்கின்றதுனால அவருக்கு தலைவர். யாருக்கு மற்றவங்களுக்கு நன்மை செய்தால் தலைவர், நமக்கெல்லாம் அந்த திருவருளை தந்தருளியதால் இவர் தலைவர்.
அப்படிப்பட்ட ஏயர் காவலர் தம்பால் ஈசர் வந்து சிவபெருமான் என்ன சொல்றாரு பாருங்கன்னா, வந்து உனை வருத்தும். நான் என்ன சொல்றாரு, முதல்ல சொல்லிடுறாரு, இந்த சூளை என்னுடைய அருளால் வந்தது, வந்து உன்னை வருத்தும், என்னுடைய ஏவலாலே உன்னை வந்து அடைந்து உன்னை வருத்துகின்ற இந்த சூளை வன்தொண்டன் தீர்க்கில் அன்றி முந்துர ஒழியாது. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, வன்தொன்றன் வந்து தீர்த்தால் மட்டுமே தீரும், அதற்கு முன்பாக தீராது அப்படின்றாங்க. சுவாமி வாக்கு பொய்யாயிடுச்சா? வன்தொண்டர் வருவதற்கு முன்பாகவே இவர் வந்து இறந்து விட்டாரே? இல்ல, அவர் வரான்னு கேள்விப்பட்டு அவர் வராருன்றதுனாலதான் சரி அவரை நேருக்கு நேர் பார்க்க கூடாதுன்னு வயிற்றை கிழித்து கொண்டு உயிர் விடுகின்றார். அப்ப அவர் வர்றதுனாலதான் சூளை நீக்குது. எப்படி இருந்தாலும் சுவாமி சொன்ன வாக்கு பொய்க்கல. சுந்தரமூர்த்தி நாயனாராலதான் இந்த நோய் நீக்கப்படும் தீர்க்கப்படும் சொல்ற அந்த வாக்கு மாறல. என்ன சொல்றாருன்னா, வந்து உன்னை வருத்தும். அப்படின்னா என்னுடைய அருளால உன்னை அடைந்து உன்னை வருத்துகின்ற அந்த சூளை வன்தொண்டை. ஏன் இந்த சுவாமி வன்தொண்டன் சொல்றாரு பாருங்க, அவன் என்னால் ஆட்கொள்ளப்பட்டவன், அப்ப குற்றமற்றவன், போற்றுதலுக்கு உரியவன், அதெல்லாம் வந்து உட்கருத்தா சொல்றாங்க. சுவாமியுடைய அருள் வாக்குல ஒவ்வொரு பதமும் அவ்வளவு அர்த்தமா இருக்கும். என்னுடைய அருளால் உன்னை வருத்தும் அந்த சூளை வன்தொண்டன் தீர்க்கில் அன்றி முந்துர ஒழியாது. அவன் தான்ப்பா தீர்க்கணும், அதுக்கு முன்னாடி அது ஒழியாது என்று மொழிந்து இறைவன் சொல்லி அருள் செய்ய கேட்டு இறைவன் வாறு சொல்லி அருளுகின்றார். இவர் என்ன பதில் சொல்றார் சொல்லிட்டு, அப்ப வந்து ஏற்பொன் கலிக்காம நாயனார் அவருடைய பதில் என்ன, அவருடைய அருள்மொழி என்ன பாருங்க. 392வது பாடல். எம்பிரான் எந்தை தந்தை தந்தை எம் கூட்டம் எல்லாம் தம்பிரான் நீரே என்று வழி வழி சார்ந்து வாழும் இம்பரின் மிக்க வாழ்க்கை என்னை நின்று ஈரும் சூளை வம்பு என ஆண்டு கொண்டான் ஒருவனே தீர்ப்பான் வந்து. அதாவது சொல்றாங்க, சுவாமி இவ்வாறு சொன்ன உடனே, அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாரால மட்டும்தான் இந்த நோய் நீங்கும்னு சொன்ன உடனே, அதாவது என்னன்னா, அவனின்றி நீங்காதுன்ட்டார். அவன் தான் நீங்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அவனின்றி இந்த நோய் நீங்காதுன்னு சொன்ன உடனே சுவாமி திருப்பி சொல்றாரு, எம்பிரானே எனக்கு தலைவனாகிய இறைவா, எந்தை என் தந்தை, தந்தை என் கூட்டம், அதாவது என்னுடைய தந்தை, அவருடைய தந்தை, அவருக்கு தந்தை, இப்படி என்னுடைய கூட்டம், அதாவது என்னுடைய பரம்பரையே என்ன பண்ணுதுன்னா எல்லாம் தம்பிரான். அப்படி பரம்பரையில வந்த எல்லோரும் தம்பிரான்னா தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன் ஆகிய நீதான் எங்களுக்கு தெய்வம் தலைவன் என கொண்டு வழி வழியாக அதனை சார்ந்து சிவபக்தியே சார்ந்து உன்னை மட்டுமே வணங்கி வாழுகின்ற இம்பரின் மிக்க வாழ்க்கை, இதுதான் சிறப்பு. அதோட நம்ம அதாவது நம்மளோட முன்னோர்கள் யாவருமே அந்த சைவ பரம்பரையில வந்திருக்கோம், நம்மளும் அதை வழுவாது காக்கின்றோம். அந்த பெருமையை மேலும் மற்றவர்களுக்கு விளக்க வேண்டும். இதுதான் வந்து உலகத்திலேயே சிறந்த வாழ்க்கை, எப்படி சொல்லிருக்காங்க பாருங்க. அப்ப வந்து வழி வழியாக சிவபக்தியில் இருக்க வேண்டும், அது பிறழாது இருக்க வேண்டும், இறைவனை மட்டுமே வணங்குகின்ற அந்த கொள்கையை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணணும் இதுக்குன்னா, நம்மளுடைய சந்ததிக்கும் இதை வந்து நம்ம விளக்கி சொல்லணும். சைவத்தோட பெருமையை சொல்லி இதை விட்டு மாறக்கூடாது, சிவபெருமான் தான் பரம்பொருள் அப்படின்றத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும், பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லணும். அவர்களுக்கு மனசுல உறுதியா பதிய வைக்கணும், எந்த சூழ்நிலையிலும் மாறக்கூடாது. அப்புறம் தான் அவங்க மனசுல பதிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க சந்ததிகளுக்கு அவங்க அதை வந்து சொல்லணும், எடுத்துட்டு போகணும். இப்படி வாழ்றதுதான் இம்பரின் மிக்க வாழ்க்கை. இம்பரம் இந்த உலகத்திலேயே மிக்கனா சிறந்தது இதுதான் அப்படின்றாங்க. அப்ப இம்பரின் மிக்க வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சைவம்னா சிவபெருமானை அன்றி வேறொரு தெய்வத்தை வணங்கக்கூடாது, அதுதான் சிவபெருமானையே வணங்குபவர்களே சைவர்கள். அப்படி ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட எண்ணெய் நின்று ஈரும் சூளை வம்பு என ஆட்கொண்டு, அப்படிப்பட்டு உன்னை வணங்குகின்ற எண்ணெய் என்ன பண்ணுதுன்னா நின்று ஈரும் சூளை. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த நின்று ஈரும் சூளைனா இந்த சூளை நோய் வந்து பெருகிக்கிட்டே ஆகுது, அதிகமாயிட்டே போகுதான். அதாவது பெருகி வருத்தும். இந்த சூளை நோய் ஒரே மாதிரியே இல்லை, இன்னும் அந்த வேதனை அதிகமாயிட்டே போகுது. அப்படி வந்து நின்று என்னை ஒய்த்த விட்டு போகாம அதுலயே நிலையா தங்கி பொருந்தீரும் அதிகமா வளர்ந்துகிட்டே போற அந்த சூளை
இப்படி உன்னையே வணங்குகின்ற என்னுடைய கூட்டம் எல்லாம் உனக்கே அடிமைன்னு சொல்லி உன் திருவடியையே வணங்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட கூட்டத்துல வந்த என்ன இப்படி பெருகி வருத்திக்கிட்டே இருக்கின்ற அந்த சூளைய வம்பு என ஆண்டு கொண்டவன். வம்பு அப்படின்னு சொன்னா வழக்கிட்டு, நான் உனக்கு அடிமை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல இறைவன் என்ன சொன்னார், நீ எனக்கு அடிமைதான்னு ஓலையை காட்டி சாதித்தார் இல்லையா. இப்ப என்ன இது இப்படி கம்பேர் பண்ணலாம்னா, இறைவா நீதான் மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்து வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் வழி வழியாக. ஆனா வந்தொண்டர் என்ன பண்ணாரு, உன்னை அடிமையா உன்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாரு. நீதான் விடாப்பிடியா போய் என்ன பண்ற, ஓலையை காட்டி வழக்குரைத்து ஆட்கொண்டாய். அப்படி உன்னை உணர்ந்து வழிபடுகின்ற என்னுடைய சூளையை நீ வேணான்னு போன ஒரு தொண்டன், அந்த தொண்டனை பிடிச்சி இழுத்து வச்சு ஆட்கொண்டு அருள் செய்கின்றாய், அந்த தொண்டனா தீர்ப்பான் அப்படின்றாரு. வம்பு என ஆண்டு கொண்டான் ஒருவனே தீர்ப்பான். எந்த இடத்துலயும் நம்பி ஆரூரர் பேரை கூட சொல்லல பாருங்க, அந்த அளவுக்கு கோபம் கொண்டிருக்கார். அப்படிப்பட்ட ஒருத்தனா தீர்ப்பான் என்று சொல்லி, மற்ற அவன் தீர்க்கில் தீராது ஒழிந்து என வருத்தல் நன்றால். பெற்ற மேல் உயர்த்தீர் செய்யும் பெருமையை அறிந்தார் யாரே. உற்ற வன்தொண்டர்க்கே ஆம் உறுதியே செய்தீர் என்ன, கற்றைவா சடையார் தாம் அவர் முன்பு கறந்தார் அன்றே. அதாவது என்ன சுவாமி கிட்ட சொல்ற பாருங்க, மற்ற அவன் தீர்க்கில், சரி அவன் தான் தீர்க்கணும் இந்த நோயை அப்படிதான் சுவாமி சொன்னாரு. அவனால மட்டும்தான் இந்த நோய் நீக்கப்படும் சுவாமி சொன்ன உடனே இவர் என்ன மறுமொழி சொல்றார், மற்ற அவன் தீர்க்கில் தீராது ஒழிந்து என வருத்தல் நன்றார். அவன் இந்த நோயை நீக்கி நான் சுகமடைகிறதுக்கு இந்த நோய் என்னை வருத்துதலே நன்று. இந்த நோய் என்னை வருத்தினாலும் பரவாயில்ல, அந்த வருத்தி அதனால உயிரே போனாலும் பரவாயில்ல, சுந்தரன் இந்த நோயை நீக்க வேண்டாம், நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சுவாமி கிட்டே சொல்லிடுறாரு. அதாவது அது மாட்டேன்றது எதிர்வார்த்தைய, சுவாமி சொன்ன வாக்குக்கு எதிர்வாக்கு சொல்லக்கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தாம அந்த கருத்தை மட்டும் சொல்றாரு. மற்ற அவன் தீர்க்கில், அவன் தான் தீர்க்கும்னா தீராமையே என்னை வருத்தினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. நன்றால்னா நன்று, என்னை வருத்தினாலும் பரவாயில்ல நன்று, அவன் தீர்க்க வேண்டாம் சொன்ன உடனே, பெற்ற மேல் உயர்த்தீர், ரிஷபத்தையே வேதத்தையே அதாவது தர்மத்தையே வாகனமாக கொண்டவர், அதை கொடியில கொண்டவராகிய இறைவா, நீ செய்யும் பெருமையை அறிந்தார் யாரே. நீங்க செய்கின்ற பெருமை, அடியவர்களுக்கெல்லாம் இறைவன் அருள் செய்யறார் இல்லையா, எல்லாருக்கும் அளந்து அருள் செய்யக்கூடியவர் ரொம்ப சிறப்பா. நமக்கு தெரியாது, ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னாடி சிறந்த காரணம் இருக்கும். அதே அடியார்கள் வாழ்வுல இறைவன் மட்டும்தான் தெரியும். இங்க ஆனா இவர் என்ன நினைச்சுக்கிறாரு, அதாவது இறைவன் செய்கின்ற பெருமை அப்படின்னு சொல்லிட்டு, நான் பக்தி வைராகியம் கொண்டு இருக்கிறேன், நீ மட்டும்தான் மெய்ப்பொருள் சொல்லிட்டு இது ரொம்ப பெருசு, இதை நீ மதிக்கல, ரொம்ப சிறியதா நினைச்சிட்ட. ஆனா வன் தொண்டர் உனக்கு ரொம்ப சாதாரணமா நினைச்சு உன தூது அனுப்புனாரு, அவரை நீ பெருமைப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி நீ அடியவர்களுக்கு எல்லாம் அருள் செய்கின்றார் இல்லையா, அதோட தன்மை அறிந்தவர் யார், உனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, செய்யும் பெருமையை அறிந்தார் யாரே. ஆனா ஒண்ணு மட்டும், உன்னோட செயலோட பெருமை தெரியலப்பா, ஆனா நீனு வன் தொண்டருக்கு மட்டும், நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவருக்கு மட்டும் நீங்க ஃபேவர் பண்றீங்க, அவருக்கு மட்டும் நன்மை செய்றீங்க, அது போல நீங்க அருள் செய்றீங்க பெருமையை கருதி, ஆனா எங்களால அதை தெரிஞ்சுக்க முடியல, உங்களுடைய அந்த அருள் கருத்தை அறிந்தவர் யாருன்னு சொல்லிட்டு, உற்ற வன் தொண்டர்க்கே ஆம் உறுதியே செய்தீர், அதாவது அடிமையாக கொண்ட வன் தொண்டர்க்கே ஆம் உறுதியை செய்தீர். ஆம்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கே அருள் செய்கின்றீர்கள், என்னுடைய சூளையை நீக்கல நீங்க, ஆனா அவருக்கு நன்மை செய்கின்றீர்கள், அவரால்தான் நீக்க முடியும்னு சொல்லிட்டு நீக்கி அவருக்கு இன்னும் புகழ் சேர்க்க நீங்க அருள் செய்கின்றீர்கள் சொல்லிட்டு, உற்ற வன் தொண்டர்க்கே ஆம் உறுதியே செய்தீர் அப்படின்றாங்க. உறுதி அப்படின்னா ஆக்கம் தரும் நன்மை, அவருக்குதான் மேலும் மேலும் நன்மை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், எனக்கு செய்யவில்லை அப்படின்னு சொல்ல, இது மாதிரி ஒரு சம்மதம் தெரிவிக்காம சொன்ன உடனே சுவாமி அதுக்கு மேல அங்க இல்ல, அவருடைய எதிரிலிருந்து மறைஞ்சிடறாரு. இது கனவுலதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அருள் உரையாடல்கள். இவர் 2 முறையும் சொல்றாரு. அவர் சுந்தரர்
நீக்கினால்தான் நீங்கும் சொன்ன உடனே அவர் நீக்குவதற்கு என்னை வருத்துவதே நன்றுன்னு சொல்லிட்டு இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பெருமை எப்படி அடியார்களுக்கு அருள் செய்வீர்கள் அப்படின்றதெல்லாம் யார் அறிவார். ஆனா தொண்டர்க்கே நன்மை செய்கின்றீர்கள், உறுதி தருகின்ற நன்மையை செய்கின்றீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே இறைவன் அதை அவர்கிட்ட மறைஞ்சிடுறாரு. மறைஞ்சு அது இவர் ஒத்துக்கலனாலும் சுந்தரர்கிட்ட போறார். போய் அவர் அனுப்பி வச்சு இந்த ஊடலை தீர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி என்ன பண்றாரு, என்ன இப்படி ஏற்கோன் கழிக்காம நாயனார் சொல்ல, கற்றைவார் சடையார் தாமும் அவர் முன்பு கறந்தார் அன்றே. திருமுடி, அதாவது கற்றை இதெல்லாம் செறிந்த நீண்ட சடைமுடியை உடைய சிவபெருமான் அவர் முன்பு இப்படி பேசிட்டு இருந்தார் இல்லையா இறைவன், ஒரு கறந்தார், மறைஞ்சிடுறார். சரி, இவர் நிச்சயம் சம்மதம் தெரிவிக்க மாட்டார். சுந்தரன்ட்ட போவோம், சுவாமி அங்க போறாரு. அடுத்த பாடல், வன்தொண்டர் தம்பால் சென்று வள்ளலார் அருளி செய்வார், இன்று நம் ஏவலாலே ஏயர்கோன் உற்ற சூளை சென்று நீ தீர்ப்பாய் ஆக என்று அருள் செய்ய, சிந்தையோடு நன்று மெய்மகிழ்ந்து போற்றி வணங்கினார் நாவல் ஊரர். இப்ப அவர் ஒத்துக்கலன்னு அடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கனவுல போய் சுவாமி சொல்றாங்க, வன்தொண்டர் தம்பால் சென்று, சுந்தரமூர்த்தி நாயனார் இடத்திலே சென்று வள்ளலார் அருளி செய்வார், எல்லா உயிர்களுக்கும் கருணை செய்பவன். ஏன் வள்ளல் சுவாமியை சொல்றாங்கன்னா, கைமாறு கருதாமல் அருள் செய்பவர், எல்லை இல்லாது அருள் செய்பவர், அல்ல குறைவே இல்லாத அருள் செய்பவர், அந்த அருள் தன்மையினாலே தலைமை தன்மை கொண்டவர் அவர்தான் வள்ளல். அத்தகைய இறைவன் என்ன அருள் செய்கின்றனா, இன்று நம் ஏவலாலே, இன்று நான் ஏவி இருக்கின்றேன். அந்த ஏவலாலே ஏயர்கோன் அவருக்கு ஒரு கடுமையான சூளை நோய் ஏற்பட்டுள்ளது, அதை சென்று நீ தீர்ப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் இங்க வரமாட்டான், சென்ற நீ அவனிடம் சென்று, அவன் வீட்டுக்கு சென்று தீர்ப்பாய் ஆக. தீர்ப்பாய் ஆக அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது சூளையை தீர்க்க அருள் புரிந்தார். எவ்வளவு சிறப்பு பாருங்க இதுல. இந்த ஒரு வார்த்தைக்கு செய்வதாக அப்படின்னா ஆகுகன்னு அர்த்தம். சுவாமி அருள் செய்கின்றார் அப்படின்னா என்னன்னா, இந்த சூளையை கொடுத்தது சிவ பரம்பொருள் தான். அப்ப நீக்குனாலும் சிவபெருமானுடைய அருள் வேண்டும். சுந்தரமூர்த்தி நாயனார் போனாலும் இறைவன் அருள் பெற்றால்தான் அவரால் அந்த சூளையை நீக்க முடியும். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அடியார் பெருமக்கள் அருளாளர்கள் யாவரும் என்ன பண்றாங்க, சிவ பரம்பொருளை வேண்டியே பேரருள் பெறுகின்றார்கள். அதனை கொண்டு மற்ற உயிர்களை வாழ்விக்கின்றார்கள். தம்முடைய திருவடிகளை வணங்குகின்ற அடியார்களுக்கு நன்மை செய்கின்றார்கள். சுவாமி பாருங்க, இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், நம்ம தட்டுல தட்சணை வைக்காம சிறு குழந்தைகள்கிட்ட கொடுத்து வைக்க சொல்றது போல, சுவாமி தானே நேரடியாக அருள் செய்யாமல் அடியார்கள் மூலமாக செய்கின்றார். இப்ப சுவாமி என்ன சொல்றாரு, நீ சென்று அந்த சூளையை தீர்த்து வா அப்படின்ட்டு, உனக்கு அந்த சூளையை தீர்க்கின்ற அந்த ஆற்றலை தருகின்றோம் அப்படின்ற மாதிரி சுவாமி அருள் செய்கின்றார். அப்ப சென்று நீ தீர்ப்பாய் ஆக, அப்ப நீனே சென்று அந்த சூளையை தீர்ப்பாய் ஆக அப்படின்னு சொல்லிட்டு அருள் செய்ய, இறைவன் அவ்வாறு அருள் செய்ய, சிந்தையோடு நன்று மெய் மகிழ்ந்து மிகுந்து அந்த சிந்தையில மகிழ்ச்சி கொள்கின்றார். மெய் மகிழ்ந்து காரணம் என்னன்னா, தன்னோட இவ்வளவு கோபமும் வருத்தமும் கொண்டிருந்தார் ஒரு அடியார். இப்ப இறைவனுடைய திருவருளால அந்த கோபம் நீங்க என்ன ஆகுது, 2 பேரும் நட்பு ஏற்பட போகின்றது. ஒரு மெய்யடியாரோட நட்பை பெற போகின்றோம். மகிழ்ந்து, உள்ளத்துல மகிழ்ச்சி இருந்தா வெளியில வெளிப்பாடு தெரியும் இல்லையா, முகமெல்லாம் அந்த மகிழ்ச்சி இருக்கும். அது போல அந்த உள்ளத்தில் இந்த சிந்தையில மகிழ்ச்சி கொண்டதால் அந்த உடல் எல்லாம் அந்த மெய்ப்பாடுகள், அந்த மலர்ச்சி மகிழ்ச்சி தெரிய மகிழ்ந்து போற்றி இறைவனை போற்றுகின்றார். ஏன்னா பலமுறை விண்ணப்பம் செய்தார் இல்லையா, அந்த விண்ணப்பத்தை ஏற்று இறைவன் அருள் செய்ததை நன்றி சொல்லி போற்றி வணங்கினார் நாவல் ஊரர். இறைவனை போற்றி வணங்குகின்றார். திருநாவல் ஊரிலே திரு அவதாரம் செய்த நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்த பாடல், அன்னலார் அருளி செய்து நீங்க ஆரூரத்தாமும் விண்ணவர் தம்பிரானார் ஏவலால் விரைந்து செல்வார், கண்ணிய மனத்தின் மேவும் காதலால் கலிக்காமற்கு திண்ணிய சூளை தீர்க்க வரு திறம் செப்பி விட்டார். அன்னலார்னா பெருமைக்குரியவர்.
பெருமைக்குரியவராகிய சிவபெருமான் அருளி செய்து நீங்க அருள் செய்கின்றார். அதாவது அந்த சூளையை தீர்க்கக்கூடிய அந்த அருளினை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அருள் செய்து சென்று நீ சென்று தீர்ப்பாய்ன்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சுவாமி வந்து இந்த கட்டளையும் விட்டு அந்த நோயை தீர்க்கக்கூடிய அருளையும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு வழங்கி இறைவன் அந்த கனவுல இருந்து மறைஞ்ச உடனே நம்பி ஆரூர தாமும் விண்ணவர் தம்பிரானார் ஏவலால் விண்ணுலகத்திலும் இருக்கின்ற எல்லா உயிர் கூட்டத்துக்கும் தலைவனாக விளங்குகின்ற சிவபெருமான் ஏவல் கட்டளை இல்லையா, அதை உடனே அதை நடத்தணும். அதுதான் அடியார் பெருமக்கள் இறைவனுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு செய்வார்கள். அப்ப ஏவலால் விரைந்து உடனே கிளம்பி போறார். ஏன் அது வந்து கட்டளை மட்டும் இல்ல, இது எவ்வளவு ஒரு பக்தி, ஒரு அடியார் பக்தி பாருங்க. ஏன்னா அடியார் வந்து கொடிய சூளையினால வருந்துகின்றார். இவர் போக லேட் ஆச்சுன்னா அவர் அது வரையும் அந்த வருத்தம் இருக்கும். எவ்வளவு ஒரு கருணை பாருங்க. அப்ப ஒரு சூளை வந்துருச்சுன்றது சுவாமியோட அருள்மொழியால தெரிஞ்சிருச்சு. அவர் வருந்தி கொண்டிருக்கின்றப்ப இறைவன் கட்டளையை ஏற்று உடனடியாக சென்று அந்த சூளையை தீர்க்க வேண்டும்ன்றதுக்காக விரைந்து செல்கின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். கண்ணிய மனத்தின் மேவும் காதலால் என்ன கருத்து, அவருடைய சூளையை நீக்க வேண்டும், நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த மேவும் காதல் உள்ளத்தில் பொருந்திய அந்த அடியார் பக்தியினால் அழிக்காமற்கு இல்லையா வராங்க அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்த வந்து சொல்லி அனுப்பணும். அப்ப வந்து கலிக்காமற்கு திண்ணிய சூளை தீர்க்க வருதிறம் செப்பி விட்டார். திண்ணிய சூளைனா அந்த ரொம்ப சக்தி வாய்ந்ததா அந்த சூளை இருக்கான். பார்த்தோம் அது எவ்வளவு கொடுமை செய்கின்றது. வருத்தும் ஆற்றாலே சாமி கொடுத்துட்டாங்க. பேருக்கு ஒரு வைத்தலினா அவரை தாங்கிட்டு இருந்திருப்பாரு. அவரை வருத்துகின்ற அளவு இறைவன் தந்தருளினார். அது எப்படி வந்து குத்துல குடைந்து கொண்டு செல்றது, அந்த அனலால் செய்யப்பட்ட வேல் போன்றது அப்படின்னு பார்த்தோம். அப்ப வந்து இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அந்த அந்த அத்தகைய வலிமை பொருந்திய சூழ்நிலை அது மட்டும் இல்ல, இவர்களுடைய அந்த அந்த ஊழல் அந்த உள்ளத்துல இருக்க அந்த கோபத்தையும் நீக்கி நட்பு பெற செய்வது அந்த சூளை தானே. இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல திண்ணிய சூளை வலிமை மிக்க அந்த சூளையை நான் தீர்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்ணிய சூளையை தீர்ப்பதற்காக தான் வருகின்ற அந்த சூளையை தீர்க்க நான் எழுந்தருளி வருகின்றேன் உங்கள் இல்லத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏவல் ஆட்கள் மூலமாக முன்னாடியே, ஏன்னா வராங்கன்னா எப்பவுமே பெரியவங்க வராங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த எந்த இடத்துல வந்து சேர்றாங்களோ அவங்க சொல்லிடுவாங்க இப்ப வராங்கன்னு சொல்லிட்டு, அப்போ தயார் நிலையில இருப்பாங்க. அது போல சூளையை தீர்க்க தான் வருகின்ற அந்த செய்தியினை கலிக்காம நாயனாருடைய வீட்டிற்கு அனுப்புகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்தது 396வது பாடல். நாதர் தம் அருளால் நன்னும் சூளையும் அவர்பால் கேட்ட கேதமும் வருத்த மீண்டும் வன்தொண்டர் வரவும் கேட்டு தூதனாய் எம்பிரானை ஏவினான் சூளை தீர்க்கும் ஏதமிங்கு எய்தில் யான் செய்வது என்னாம் என்பார். அதாவது என்னன்னா, நாதத்தம் அருளால் நன்னும். இப்ப அவரோட வரும் அந்த வலிய வந்து சொல்ற, எவ்வளவு வருந்துகின்றார் ஏர்கொண்டு கழிக்காம நாயனார் சொல்றாங்க பாருங்க. நாதர்த்தம் அருளால், இறைவனுடைய அருளால் நன்னும்னு அணுகிய இறைவனுடைய அருளால் தன்னை அடைந்த சூளையும், அந்த சூளை குடைந்து கொண்டே வலி பெருகி கொண்டே போகின்றது. அவர்பால் கேட்ட கேதமும், அதாவது கேதம்னா சுவாமி சொன்ன, எப்பவுமே சுவாமியோட மொழி இன்ப மொழியா இருக்கும், ஆனா இவருக்கு துன்ப மொழியா இருக்கு. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனாரால மட்டும்தான் இந்த நோயை நீக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். ஏற்கனவே அவருக்கு வந்து அந்த வயிற்று வலியில கஷ்டப்படுறாரு. சுவாமி வந்து சொன்ன அந்த வார்த்தையும் இன்னும் அவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்த மீண்டும் வன்தொண்டர் வரும். அதுக்கு மேல இன்னொரு துன்பம் வருதான். என்னன்னா, வன்தொண்டர் நேரே வருகின்றார், வீட்டுக்கு வரார் அப்படின்னோடனே அவருக்கு வந்து துன்பத்துக்கு மேல துன்பமா வர்றதா அவர் நினைச்சுக்கிறாரு. இப்ப வந்து மீண்டும் வன்தொண்டர் வரவும் கேட்டு, இங்க வராருன்றதை கேட்டு தூதனாய் எம்பிரானை ஏவினான் சூளை தீர்க்கும் ஏதமிங்கு எய்தில் யான் செய்வது என்னாம் என்பார். தூதனாய் நமக்கு தலைவனாய், ஏன்னா அவருக்கு மட்டும் தலைவன் இல்லை, எனக்கும் தலைவன், இதுதான் தலைவனாகிய சிவபெருமானை தூதனாய் ஏவினான், வேலையாட் போல ஏவினான். அப்படிப்பட்டவன் வந்து என்னுடைய சூழலை தீர்க்க ஏதமிங்கு எய்த பெறில், அதாவது ஏது கேடு,
அது அவர் நல்ல செய்கையா எடுத்துக்கலாம். கேடு தரக்கூடிய, தீமை தரக்கூடிய அந்த செய்கை அப்படின்னு நினைக்கிறார். அவர் தீர்க்கிறது எவ்வளவு ஒரு கொடிய செயல். சிவ அபராதம் இவர் பொறுத்தவரையும் அவர் சிவ அபராதம் செஞ்சுட்டாரு. அப்படிப்பட்டவர் என்னுடைய நோயை நீக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சூளை தீர்க்கும் ஏதம் இங்கு எய்த எய்தில், அப்படி இங்க வந்தா அது எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா யான் செய்வது என்ன, யான் செய்வது என்னன்னா நான் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறார். இப்ப அவர் வராருன்ற தெரிஞ்சு போச்சு. அப்ப நேர்ல வந்தா நான் என்ன செய்யணும்? ஏன்னா முதலே அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு இல்லையா, இவரை காணும் நாள் என்னாலோ பார்க்கவே கூடாது அப்படின்னுட்டு இருந்தாரு. அப்படி மீறி பார்த்துட்டா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாருல்ல, அந்த சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாரு மனசுல. அப்படி வர்றது ஆள் விட்டு சொல்லிட்டாங்க, இப்ப என்ன செய்யறது அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. மற்ற அவன் இங்கு தீர்ப்பதன் முன் நான் மாய பற்றி நின்று என்னை நீங்கா பாதக சூளை தன்னை உற்றை வயிற்றினோடும் கிழிப்பன் என்று உடைவாள் தன்னால் செற்றிட உயிரினோடும் சூளையும் தீர்ந்தது அன்றே. பாத்தீங்கன்னா, மற்ற அவன் இங்கு தீர்ப்பதன் முன், அவன் இந்த நோயை தீர்ப்பதன் முன்பாக நான் மாய, அதாவது என்ன இறக்குற அளவுக்கு துன்பப்படுத்துகின்ற அந்த நிலைக்கு என்னை தள்ளி விட்டு அந்த கொடிய அந்த சூளை இருக்குல்லையா, என்னை பற்றி நின்று நான் பிடிச்சுக்கிட்டே விடாம நின்றுனா நிலையா இருந்துட்டு என்ன பண்ணுது, அது கொஞ்சம் கூட அந்த வலி இல்ல. சில சமயம் அதாவது ஒரு உடல் உபாதைனா விட்டு விட்டு இருக்கும். அப்படி இல்ல, பிடிச்சுக்கிட்டு பொருந்தி தொடர்ச்சியாக துன்பம் செய்து கொண்டே இருக்கின்றது. அப்படி பற்றி நின்று என்னை நீங்காம துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கின்ற பாதக சூளை அப்படின்றாங்க. எவ்வளவு கொடுமையா இந்த பாதக சூளை அப்படின்றாங்க. நான் மாய்கின்ற அளவுக்கு, நான் இறக்குற அளவுக்கு துன்பத்தை தருகின்ற இந்த பாதக சூளை. இது ஏன் பாதக சூளை அப்படின்னு சொன்னா, இந்த சூளை வந்ததுனாலதானே அவர் என்ன தீக்கிறதுக்காக அவர் சுந்தரர் வராரு. அவரை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவரை பார்க்கறதுக்கு இது உதவி செய்யுதே, அப்ப இது பாதக சூளை தானே. இவர் எப்படி நினைக்கிறார் பாருங்க. அவரை பார்க்கவே கூடாதுன்னு யாரும் நினைச்சிட்டு இருந்தனோ அவரை வரவழிச்சிருச்சு இந்த சூளை. இது பாதக சூளை. அது என்ன பண்ணுது, அது கொஞ்சம் கூட இடைவிடாம பற்றி நின்று துன்பம் செய்து கொண்டே இருக்கின்றது. அந்த சூளையை உற்றை வயிற்றினோடும் கிழிப்பன் யான். அதை மட்டும் இல்ல, அந்த சூளையை நான் வயிற்றோடு கிழித்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு கோபம் கொள்கின்றார். சுந்தரமூர்த்தி நான் எழுந்தறி வருகின்றார் அப்படின்னு தடுக்க முடியாது அவர் வருவதை. அப்ப என்ன பண்ணார், அவர் தீர்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன், தீர்க்கிறேன், இந்த சூளையை தீர்த்து விடுகிறேன், இவ்வளவு துன்பம் செய்கின்ற சூளையை தீர்த்து விடுவேன், உயிரே போனாலும் பரவாயில்ல, உயிரோட சேர்த்து இந்த சூளையும் தீர்த்து விடுகின்றேன், அவர் தீர்க்க வேண்டாம் அப்படின்னு இந்த சிவ பக்தியில் கொண்ட உரைப்பு, சிவபெருமானிடத்தில் கொண்ட அன்பின் மிகுதியினால கொண்ட உரைப்பால உற்றை வயிற்றினோடும், உற்றனா தங்கி இருக்கின்ற அந்த சூளை தங்கி இருக்கின்ற இந்த வயிற்றினோடும் கிழிப்பன். நான் இப்ப கிழிக்கிறது என்ன, சூளையை கிழிக்கிறேன். எனக்கு இவ்வளவு துன்பம் கொடுத்தனா சூளையை கிழிக்கிறேன். என் வயிறு கிழியும் சேர்ந்து பரவாயில்ல, உயிர் போகும் பரவாயில்ல, ஆனா அந்த சூளையை என்ன பண்றேன், நானே கிழிக்கிறேன், அன்தொண்டன் செய்ய வேணாம். அதான் சொல்றாரு பாருங்க. சூளை தன்னை பற்றி நின்று எனக்கு பிடிச்சிட்டு அது எவ்வளவு துன்பத்தை சொல்றாரு பாருங்க. அவரு அந்த கூற்றாயினவாறு விளக்கங்களில சொல்லுவாரு, துடக்கி முடக்கி இட அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா, ஆற்றேன் அடியேன் அப்படின்வாரு. அது போல இங்க இறக்குறதுக்கு சமமான வழியை கொடுக்கின்ற அந்த இறக்குற நிலைக்கு என்ன தள்ளி அவ்வளவு வழியை கொடுக்கின்ற, என்னை பற்றி நீங்காமையே இருக்கிற இந்த சூளையை நான் கிழிக்கிறேன், அதை கிழிச்சு அதை அழிக்கிறேன். அதை மட்டும் இல்ல, வயிற்றினோடையும் அதை கிழிப்பேன் என்று உடைவாள் தன்னால், உடைவாளை எடுத்து செற்றிட அழிக்கின்றார். அவர் அந்த சூளையை அழிக்கின்றார், தன்னுடைய வயிற்றினை கிழிக்கின்றார், உயிரையும் அழித்துக் கொள்கிறார். செற்றிட உயிரினோடும் சூளையும் தீர்ந்தது அன்றையதான். சூளையும் தீர்ந்து போச்சு, உயிரும் போயிடுச்சு, உயிரும் தீர்ந்தது அன்றைய அப்பொழுதே பாருங்க. அவர் அவ்வளவு பூர கத்தி வச்சிருக்காரு, அத்தகைய அந்த கோபம் வைராகியம் அப்படியே அப்பொழுதே உடைவாளால குத்திக்கிட்டு இந்த சூளையே நீங்கி போயிடுச்சு. உடல் பற்றி தானே அந்த சூளை இருக்கு, உடல்ல உயிரும் நீங்கிடுச்சு, அந்த சூளையும் நீங்கியது அன்று, அப்பொழுதே நீங்கி விட்டது. அடுத்த பாடல் 398.
கரு தரும் பெருமை நீர்மை கலிக்காமற் தேவியாரும் பொரு அரும் கணவரோடு போவது புரியும் காலை மருவி அங்கு அணைந்தார் நம்பி மருவி இங்கு அணைந்தார் நம்பி என்று முன் வந்தார் கூற ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிக என்று உரைத்து பின்னும். அதாவது இவர் வந்து வயிற்றினோடும் சூளையை கிழித்து சூளையையும் வந்து அழித்து உயிரையும் இழந்து விடுகின்றார். இத பார்த்த உடனே அவரோட மனைவியார், இதுல வந்து பெரிய புராணத்துல இருவேறு கருத்துக்கள் இருக்கு. மான கஞ்சார நாயனாருடைய அந்த அருள் வரலாறு எல்லாருக்கும் தெரியும். சுருக்கமா சொல்றேன். மான கஞ்சார நாயனார் சேனாதிபதி. இவருங்க வந்து எப்படி ஏர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் சேனாதிபதி, சோழர்களுக்கு சேனாதிபதி தொழில் பூண்டவரும் அதே மரபுதான் வந்து மான கஞ்சார நாயனாரும். இவர் எப்படி வந்து அடியார் தொண்டு மிக சிவபக்தியும் சிவனடியார் பக்தியும் கொண்டிருக்கின்றாரோ அதே போலதான் மான கஞ்சார நாயனார் பெருமான். அடியார்கள் என்ன வேணும்னு கேட்கிறாங்களோ அதை வந்து அவர்களுடைய குறிப்பறிந்து கொடுத்து அதுதான் தன்னுடைய முதல் கடமையாக அவர் செய்யறவர். அவரு அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கின்றது. அதாவது மான கஞ்சார நாயனாருக்கு அந்த பெண்ணுக்கு அவருக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. இறைவன் திருவடியை வணங்கி வேண்டி அருமையாக பெண்ணை பெற்றெடுக்கின்றார். திருமண நாள் அன்று இறைவன் அவருடைய பக்தியின் பெருமையை உலகுக்கு உணர்த்த ஒரு மாவிரதி வடிவம் கொண்டு வருகின்றார். அந்த மாவிரதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பிராமணர்கள் எல்லாம் வந்து முப்புரி நூல் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா, வெண்மையான நூலு. அதோட அவங்க பக்குவத்து பிரம்மச்சாரினா மூன்று இழைகள் இருக்கும். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் 6 இழைகள் இருக்கும். குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறம் 9. அப்படி வந்து அப்படி இழைகளால் ஆன நூலினால் ஆன பூநூலை அணிந்திருப்பார்கள். அந்த மாவிரதி என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சவடி அப்படின்னு அணிஞ்சிருப்பாங்க. பஞ்சவடினா நீண்ட தலைமுடி. பெண்கள் இந்த நீண்ட தலைமுடி இருக்கு இல்லையா, அந்த தலைமுடியை அப்படி நல்லா முறுக்கி சுருட்டி அதைதான் பூநூல் போல அணிஞ்சிருப்பாங்க மாவிரதிகள். அது போல ஒரு நீண்ட சடமுடி, ஒரு நீண்ட முடிய வந்து பூநூலாக அணிந்து ரொம்ப இருக்கும் அழகிய அந்த அழகிய மாவிரதி கோலம் கொண்டு சுவாமி எழுந்தள்ளி வருவாரு. அது மான கஞ்சார நாயனார் வணங்கும் பொழுது வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது. என்னன்னு, என் பெண்ணுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கணும்னு காலில் விழ வைப்பாரு. இந்த பெண்ணுடைய கூந்தல் அந்த காலத்துல அப்படித்தானே இருக்கும், நீண்டு அப்படியே அடர்த்தியா அவ்வளோ அழகா செழுமையா இருக்கும். அதை பார்த்த உடனே இவருக்கு சுவாமி என்ன சொல்லுவாரு, இது இந்த எனக்கு பஞ்சவடிக்கு இந்த இந்த முடி இந்த கூந்தல் எனது பஞ்சவடிக்கு பொருத்தமா இருக்கும். குடுன்னு சொல்லி கேட்கல சுவாமி, கேட்காமையே பஞ்சவடிக்கு பொருத்தமா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா உடனே இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உடனே உடைவாளை எடுத்து அந்த பெண்ணுடைய அந்த தலைமுடையை அடியோடும் அறிந்து கொஞ்சம் கூட, ஏன்னா அவர் கேட்டாரு மிச்சம் கூட வைக்க கூடாது, முழுவதும் தந்தாருல வேண்டும்ட்டு அடியோடு அந்த கூந்தலை அறிந்து சுவாமிக்கு கொடுப்பாரு. அந்த காலத்துல ஒரு ஒரு வழக்கம் என்னன்னா, இது மாதிரி தலைமுடி இல்லாத பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அதுதான் நிறுத்திடுவாங்க கல்யாணம். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் அந்த பெண்ணுக்கு திருப்பியும் வாழ்நாள்ல திருமணமே நடக்காது. அதுதான் அந்த காலத்துல அப்படி ஒரு முறை இருந்தது. அப்ப வந்து தன்னுடைய பெண்ணுக்கு திருமணம் நின்றுவிடும். அவளுக்கு வந்து ஒரே அருமையாக பெற்றெடுத்த பெண், அதனால நமக்கு சந்ததியே கூட இல்லாம போயிடும். எதையும் யோசிக்கல அவரு. அடியார் கேட்டாரு அதாவது அந்த அறுத்து கொடுத்துட்டு பொருள் செய்தாம என பெற்றேன்னு சொல்லுவாரு. இதுவரையும் இது வெறும் முடியா இருந்தது, அதால ஒரு பயனும் இல்லை. இப்போ வந்து பெரிய பொருள், அரும் பொருளை எனக்கு இறைவனுடைய திருவுருளை தந்துருச்சு இந்த முடி அப்படின்ட்டு அடியோடு அறிந்து கொடுத்தாரு. அப்ப சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்து அழைச்சிட்டு போவாங்க. அந்த பெண்ணுடைய திருமணம் நின்றுடும். ஏயர்கோன் அப்ப வந்து மாப்பிள்ளை வருவார். அந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் தான் இவர் அப்படின்ற மாதிரி ஒரே ஆசிரியர் எழுதியிருக்காரு. ஆனா சேக்கிழார் பெருமான் எந்த இடத்துலயும் அது சொல்லல. சேக்கிழார் பெருமான் வந்து மானகஞ்சார நாயனாருடைய வரலாற்றிலேயோ ஏயர்கோன் கலிக்காம நாயனார் வரலாற்றிலேயோ இப்படி, அதாவது மானகஞ்சார நாயனாருடைய மகளாரைத்தான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்றத வரல. ஆனா அந்த பேர் ஒற்றுமை, இந்த சேனாதிபதி தொழில் ஒற்றுமை இதெல்லாம் வச்சு வந்து மானகஞ்சார நாயனார் மகளாரை திருமணம் செய்தது ஏயர்கோன் கலிக்காம நாயனார் தான் அப்படின்ற மாதிரி உரை ஆசிரியர் எழுதியிருக்காரு. அந்த பெண்
எப்படிப்பட்ட பெண் அதாவது ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய பெண்ணா கற்பில் சிறந்தவர், மிகுந்த அந்த கணவன் பக்தி கொண்டவர், சிவபக்தி கொண்டவர். கணவன் உயிர் துறந்துட்டாங்கன்னே தானும் உயிர் துறக்க நினைக்கின்றார்கள். நம்ம பெரிய புராணத்துல பார்த்திருக்கோம். திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துல திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் மருள் நீக்கியார் என்ற நாமத்தோடு வாழும் பொழுது அவரோட தந்தையார் இறந்து விட தாயாரும் கூடவே வந்து உயிரை துறந்து விடுவார்கள். காரணம் பிரியாது கணவனை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகளை பத்தி தன்னுடைய பெண்ணுக்கு வந்து திருமணம் பேசி இருப்பார்கள். அந்த திருமணத்தை காண வேண்டுமே, பெரும் செல்வந்தர்கள், எதுவுமே யோசிக்காம கணவனுடன் உயிரை இசைவிப்பேன், பொருத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எப்போதும் இருக்க வேண்டும் சொல்லிட்டு உடன் மரணம் அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உயிரை விட்டு விடுவார்கள். அது போல இவங்களும் வந்து செய்யணும்னு துணிகிறாங்க. கணவன் இறந்து விட்டார், அப்ப தானும் இறக்க வேண்டும், உடனே அவருடனே சேர்ந்து அந்த எரிகின்ற அந்த சிதையிலே இவங்களும் வந்து உயிர் விடுவாங்க. அந்த ஒரு அதற்கான சடங்குகள்லாம் வந்து செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அவங்க. ஆனா அந்த நேரத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் வருகின்றார்ன்றதை கேள்விப்பட்ட உடனே அதை நிறுத்திடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து அடியார் பெருமான் வரும்பொழுது அவரை வரவேற்று வணங்கணும், அது மரபு, அதுதான் சிறந்தது. அதனால அதுவும் அடியார் வரும்போது திருவடி வணங்கணுன்றதுனால இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு அவரை வந்து எதிர்கொண்டு வணங்குங்கள் அப்படின்றது தன்னுடைய சுற்றத்தார்கள்ட்ட எல்லாம் சொல்றாங்க. அதான் இந்த பாடல்ல சொல்லுவாங்க. கரு தரும் பெருமை நீர்மை. கருதரும் பெருமை நீர்மை அப்படின்னா என்னன்னா, அரிதற்கரிய செய்யலாம் இல்லையா? அதாவது எப்படின்னா, கணவன் இறந்துட்டா அந்த சிதையிலே தானும் இறங்கி உயிர் விடுறது எப்படி? இப்படி வேணா கணவன் இறந்திருக்கலாம், ஆனா உயிரோடு அந்த உடன்கட்டை ஏறுதல் அது எப்படிப்பட்டது? ஆனால் அன்பினால் அதை செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட அதான் கருதரும்னா கருதற்கு அரிய பெருமை, கருதற்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத பெருமைக்குரிய நீர்மைன தன்மை. அப்ப அந்த ஏற்போன் கழிக்காம நாயனாருடைய மனைவியாருடைய பெருமை, கற்பின் பெருமை சொல்றாங்க. நினைக்க கூட முடியாத அளவுக்கு, கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு பெருமை மிக்கவர் ஆகிய கலிக்காம தேவியாரும், கலிக்காமருடைய தேவினா அவரோட மனைவியாரும் பொறு அரும் கணவரோடும், பொறு அரும்னா ஒப்பற்ற கணவர் இல்லையா? ஏன்னா சிவபக்தியில ரொம்ப உரைப்பாய் நின்றவர், அப்படிப்பட்டவர். அதான் பொறு அரும்னா ரொம்ப ஒப்பற்ற, வேறு ஒருவருக்கும் ஒப்பில்லாத கணவரோடும் போவது புரியும் காலை, தானும் உயிர் போக்கிட வேண்டும் என்று புரியும்னா அதற்குரிய செயல்களில் ஈடுபட்டிருக்கின்ற நேரம். காலைன்னா அந்த அந்த வேளையில் அப்படி நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கும் பொழுது மருவி இங்கு அணைந்தார் நம்பி என்று முன் வந்தார் கூற, இங்கு வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் கிட்ட வந்துட்டாரு, வந்து சேர போகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கூட அதிசனங்களை கொஞ்சம் பேர் வந்து சொல்றாங்க. மருவி இங்கு அணைந்தார் நம்பி, நம்பியாரூரர் கிட்ட வந்துட்டார், வீட்டுக்கு வரப்போறார், அணைந்தார் என்று சொல்ல முன் வந்தார் கூற, சுவாமி கூடயே சுந்தரமூர்த்தி நாயனார் கூடயே வருகின்ற பரிசனங்களை ஒரு சிலர் முன்னாடியே வந்து கிட்ட வந்துட்டாருமா, எழுந்தருள போகின்றார் என்று சொல்ல ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிக என்று உரைத்து பின்னர் இல்லையா? இப்ப எவ்வளவு துக்கத்தோட இருப்பாங்க. ஏற்கனவே அவருக்கு வந்து வயிற்று வலி, அந்த சூளையினால வருந்துகின்றதை பார்த்து துக்கப்பட்டு இருப்பாங்க. அவர் இறந்து விட்டார் அப்படின்னும் பொழுது இன்னும் எல்லோரும் வருத்தத்துடன் அழுதுட்டு இருப்பாங்க. உடனே என்ன சொல்றாங்கன்னா, ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிக, யாரும் அழக்கூடாது, முதல்ல அழுகையை நிறுத்துங்க அப்படின்ட்டு வேலையாட்கள் இருந்து சுற்றத்தார் உறவினர்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க மனைவியார் வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து ஏன் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடியார் வராரு, அவருக்கு வந்து சொல்லி அவரோட அடியாருக்கு வந்து நம்ம இல்லத்தை நாடி வந்தாங்கன்னா அவருக்கு திருவடியை வணங்கி பூஜை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். அதற்கு இவங்க அழுதுட்டு இருந்தாங்கன்னா தெரிஞ்சிடும் அவருக்கு. அப்ப நம்ம அடியாரை வந்து உபசரிப்பது தடைப்பட்டு விடும். அதனால அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருவரும் அழக்கூடாது, அழுதல் செய்யாது ஒழியன அழக்கூடாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டா அந்த கட்டளை சொல்லிடுறாங்க. உரைத்து பின்னும் அதை சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, கணவர் தம் செய்கை தன்னை கறந்து, கணவர் செய்த செய்கையை மறைத்து, அவர் என்ன செஞ்சாரு, வயிற்றையும் கிழித்து கொண்டு குடல்லாம் சொரிந்து வெளியில குடலாம் அப்படியே இறஞ்சி கீழே வந்துருச்சு, வெளில கிடக்கு, அப்படிப்பட்ட நிலைமையில இறந்து கிடக்குறாரு. அந்த செய்கையை மறைத்து விட்ட, காட்டாம மறைச்சி, கறந்துனா மறைத்து, அவருடைய அந்த செயலை மறைத்து காவலர் அப்படின்னு சொன்னா சுற்றத்தவர்கள்,
இப்பெல்லாம் அந்த காலத்துல அப்படித்தானே கூட்டு குடும்பமா தானே இருப்பாங்க. அப்ப அந்த சுற்றத்தவரை சுற்றி இருக்கிறவங்கள அந்த உறவினர்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா மனைவியார் நம்பி அனைவரும் பொழுது சால அலங்கரித்து எதிர்ப்போம் என்ன. அதாவது நம்பி ஆடவர்களில் சிறந்தவராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் அனைவரும் பொழுது. ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னா இயல்பாகவே இதை செய்வாங்க. ஆனா இப்ப அவரு இறந்துட்டான்றதால யாரும் செய்ய மாட்டாங்க. இப்ப செய்யாம இருக்கக்கூடாது. அவருக்கு வந்து சந்தேகம் வந்துடும். அது மட்டும் இல்லாம அடியார் பெருமகனாரை வணங்குவது முறை. அதனால என்ன சொல்றாங்க, எப்பொழுதும் அவர் வந்த அடியார் வந்தா எப்படி வரவேற்போமோ அதே போல வரவேற்க வேண்டும். அப்ப அனைவரும் பொழுது நம்பி ஆரூரர் இங்கே அனைவரும் பொழுது வரும் பொழுது சால அலங்கரித்து, சாலனா மிகவும் அர்த்தம், இந்த வீட்டை மிகவும் அலங்கரித்து எதிர்ப்போம், எதிர்கொண்டு வணங்கி வரவேற்போம் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அதை வந்து எல்லா சுற்றத்தார்கள்ட்டையும் அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன அப்படி கூறியவுடன் அந்த எப்படி அலங்காரம் பண்றாங்க, ஒரு அடியவர் வந்து தன்னுடைய மனைக்கு எழுந்தருளும் பொழுது எப்படி வந்து வரவேற்கும் விதமாக அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புனர்நிலை வாயில் தீபம் பூரண கும்பம் வைத்து துணர் மலர் மாலை தூக்கி தொழுது எதிர்கொள்ள சென்றார். அந்த வீட்டை அலங்கரிக்கிறாங்க. புனர்நிலை வாயில் தீபம். இந்த புனர்நிலை வாயில் அப்படின்றது என்னன்னா வரவேற்பு வாயில். இந்த வரவேற்கிற வாயில் இருக்குல்ல, எல்லாரும் உள்ளார நுழைகின்ற அந்த வரவேற்பு வாயில். அதுதான் அந்த வாயில், அந்த வாசப்படியிலேயே தீபம் ஏற்றி, மங்கள பொருள் இல்லையா, தீபத்தை ஏற்றி பூரண கும்பம் வைத்து வரவேற்கிறதுக்கு அதுதான் முக்கியம். பூரண கும்பம், ஒரு கலசம் நிறைந்த ஒரு குடத்துல வந்து நல்ல நீர் பரப்பி வாசனை மிகுந்த பூக்கள் எல்லாம் போட்டு அந்த தேங்காய் அந்த மாவு விலையெல்லாம் வச்சு பூரண கும்பம் கொடுத்து வரவேற்கிறது. துணர் மலர் மாலை தூக்கி, அந்த அழகுக்காக என்ன கட்டியிருக்காங்க, தோரணங்கள்லாம் கட்டுவாங்கல்ல, அத வெறும் காஞ்சி இலைகளை கட்டாம என்ன பண்றாங்கன்னா அழகான மலர்கள், துணர்னா கொத்து கொத்தா, கொத்து கொத்தா இருக்கிற மலர்களை வந்து அழகா வந்து மாலைகளாக கட்டி தூக்கினா அதை தோரணங்களாக தொங்க விடுகின்றார்கள். இவ்வாறு அலங்கரித்து தொழுது எதிர்கொள்ள சென்றார். எல்லோரும் அவரை எதிர்கொண்டு வரவேற்று வணங்குவதற்காக செல்கின்றார். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனா பெருமை யாவரும் அறிந்தவர்கள், அவர் அப்படிப்பட்டவர் வராரு. அப்ப மிக சிறப்பாக அலங்கரித்து அவரை வரவேற்று வணங்கி வணங்க வேண்டும்னு எல்லோரும் என்ன பண்றாங்கன்னா வாசல் கிட்ட போறாங்க. கொல்ல சென்றார், தொழுது எதிர்கொள்ள சென்றார். புனர்நிலை வாயில் தீபம் பூரண கும்பம் வைத்து துணர் மலர் மாலை தூக்கி தொழுது எதிர்கொள்ள சென்றார். அப்ப வந்து அவங்க மட்டும் போல, இவங்களுமே அவங்க மனைவியாரும் சேர்ந்து செல்கின்றார்கள். எல்லோரும் சென்று அவரை எதிர்கொண்டு வணங்குவதற்காக செல்கின்றார்கள். அடுத்த பாடல் 400. செம்மை சேர் சிந்தை மாந்தர் சென்று எதிர்கொண்டு போற்ற நம்மை ஆளுடைய நம்பி நகைமுகம் அவர்க்கு நல்கி மெய்மையால் விருப்பினோடும் மேவி உள் புகுந்து மிக்க மொய்மலர் தவிசின் மீது முகமலர்ந்து இருந்த போது. அதாவது செம்மை சேர் சிந்தை மாந்தர் 400வது பாடல். இந்த செம்மை சேர் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை வணங்கி வரவேற்கின்ற பெரும் பேரு வந்து அவங்களுக்கு கிடைச்சது இல்லையே. அதனால அந்த மாந்தர்கள், அதாவது அந்த அவங்களோட சுற்றத்தார்கள் வரவேற்க செல்றாருங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து செம்மை சேர்ன்றாங்க. செம்மைனா என்ன தெரியும் நமக்கு, திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரை என்ற நடிகார்க்கும் அடியேன். அதாவது அந்த செம்மை நெறியே மிக உறுதியா பற்றி இருக்கின்ற நாவுக்கரசர் அவருக்கும் அடியேன் அடியாருக்கும் அடியேன் அர்த்தம். அது என்ன செம்மை நெறினா செப்பம் உடைய நிலை, அதுதான் இருக்கிறதுலே சிறந்த நிலை தான் வந்து செம்மை நெறி. அதாவது சிவபக்தியில் நிலைத்திருப்பது, சிவ தவங்களாகிய சரியை கிரிய யோகம் ஞானம் செய்வது, இதுதான் வந்து செம்மை நெறி. அப்படிப்பட்ட இந்த அதுதான் அந்த செம்மை சேர் சிந்தை மாந்தர். இப்போ வந்து அந்த நன்மை வந்து கிடைக்குது உங்களுக்கு. ஏன்னா அடியாராகி சுந்தரமூர்த்தி நாயனாரை வணங்குகின்ற வரவேற்று வணங்குகின்ற பெரும் பேர் அந்த அடியார் பெரும் அவங்களுக்கு எல்லாம் சுற்றத்தாறு கிடைக்குது. இப்போ செம்மை சேர் சிந்தை மாந்தர், அப்ப ஆரூரரை வணங்கும் பேறு பெற்ற அந்த மாந்தர்கள் சென்று எதிர்கொண்டு போற்ற அவரை வந்து எதிர்கொண்டு வாசல்லே சென்று வரவேற்று எதிர்கொண்டு போற்ற அவங்களோட புகழ்மொழிகள்லாம் சொல்லி போற்றி வணங்க நம்மை ஆளுடைய நம்பி. இங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாம் ஆளுகின்ற நம்பி, என்ன நமக்கெல்லாம் தலைவர்னு அர்த்தம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். நம்மை ஆளுகின்ற நம்பி அப்படின்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது சிவபெருமானுடைய அடிமை திறத்துல வந்து கொஞ்சம் கூட பிறழாமல் இருந்து
அந்த அடிமைத்தனத்தை பற்றி இருக்க வேண்டும்ன்றத உலகத்துக்கே செய்து காட்டியவர். அந்த சிவபக்தியில உரைப்பாய் நின்று அருள் செய்தவர். அந்த உண்மை நமக்கெல்லாம் காட்டி உணர்த்து விட்டதால நமக்கெல்லாம் தலைவர் அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அப்படின்றாங்க. இப்ப இறைவனுடைய அந்த பெருமை அதை உணர்ந்து அந்த இறைவனுக்கு ஆட்பட்டு அந்த அடிமைத்தன்மையை விட்டு விலகாம இருக்கணும். எந்த நிலையிலையும் விடாம இருக்கணும். துன்பம் வந்தா உடனே என்ன பண்ணிடுவோம்? சுவாமியோட கொஞ்ச நாள் பேச மாட்டோம், வணங்க மாட்டோம் இல்லையா? அப்படியே கொஞ்சம் வந்து அப்படி இருப்போம். ஏதாவது ரொம்ப ஒரு முக்கியமான சில பேர் அப்படி இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரணம் பற்றி வழிபடுவது, அது மாதிரிலாம் இருக்கிறாங்க மனுஷங்க. ஏதாவது வேண்டுனா மட்டும் இறைவன் ஞாபகம் வரும். சின்ன பிள்ளைங்க வந்து பச்சை அப்ப மட்டும் விபூதி வச்சுக்கிட்டு பச்சைக்கு போவாங்க. அது போல அது மாதிரி இல்லாம என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நமக்கெல்லாம் சிவபெருமானுடைய அடிமை திறத்துல இருக்கணும். அது வழுவாமல் இருக்க வேண்டும். இருந்தால் நன்மை அப்படின்றத வாழ்ந்து காட்டியவர். அப்படிப்பட்ட நமக்கெல்லாம் தலைவராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் நகை முகம் அவர் கருளி சிறு மகிழ்ச்சியோட அதை ஏத்துக்கிறாரு. அவங்க செய்த அந்த வரவேற்பை காரணம் எப்படி? மகிழ்ச்சினா என்ன அர்த்தம்? அவர்கள் செய்கின்ற அந்த அந்த வரவேற்பை ஏற்றுக்கொள்ற அந்த அர்த்தமா சிரிச்சுட்டு சந்தோஷத்தோட அந்த அதோட அர்ச்சனை இதெல்லாம் ஏத்துக்கிட்டு எப்படி இவங்க வணங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. மெய்மையாம் விருப்பினோடும் மேவி உள் புகுந்து. மெய்மையாம் விருப்பு அப்படின்னு சொன்னா அவருடைய நட்பை பெற வேண்டும். சுவாமி கிட்ட அதுதானே விண்ணப்பம் செய்தாரு. மிகுந்த கோபம் கொண்டிருக்கின்றார், அந்த கோபம் நீங்கி நட்பு கொண்டிருக்க வேண்டும். அந்த மெய்மையாகிய விருப்பு, உண்மையா உள்ளத்துல கொண்ட அந்த விருப்பினோடும் உள்ளே புகுகின்றார். வீட்டுக்குள்ள போறாரு. மிக்க மொய்மலர் தவிசின் மீது முகமலர்ந்து இருந்த போது அவரை எங்க போய் அமர வைக்கிறாங்கன்னா, தவிசுனா உட்கார பீடம். ரொம்ப பெரியவங்களா வந்தாங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பீடம். அவளை பார்த்திருக்கோம், ஒரு பொன்னால் ஆன கால்களை கொண்டதாக எல்லாம் பவழம் அது போல மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பீடத்துலதான் பெரியவங்களை உட்கார வைப்பாங்க. அந்த பீடம் எப்படி இருந்தது? தவிசுன்னு சொல்லுவாங்க, அமர்றதுக்கு உட்கார இடம். இது அது நிறைய மலர்கள், அதாவது மொய்த்த மலர்கள் நிறைய மலர்களை தூவி மென்மையா இருக்கும்படி இருக்கை அமைத்து அதை வச்சிருக்காங்க. அதுல போய் இவர் வந்து அமர்கின்றார். அதான் மொய் மலர்னா மிகுதியான மலர்கள் தவிசின் மீது உட்கார அந்த தவிசின் மீது போட்டிருக்காங்க. அது மேல அமர்கின்றார். முகமலர்ந்து இருந்த போது மகிழ்ச்சியோட உட்கார்ந்துருக்காரு. அப்ப பான்மை அர்ச்சனைகள் எல்லாம் பண்பினில் வழாமை ஏய்ந்த நான்மறை தொடர்ந்த வாய்மை நம்பியாரூரர் கொண்டு. இங்க சிறப்பா சொல்றாங்க. அந்த நம்பியாரூரர் பெருமான் இங்க வந்திருக்காரு இல்லையா வீட்டுக்கு, அவரை வந்து வரவேற்றாங்க. வீட்டெல்லாம் முதல்ல அலங்காரம் பண்ணியாச்சு, நிறைய மாலைகள் கட்டியாச்சு, தூப தீபங்கள்லாம் கொடுத்து இன்சொற்கள் சொல்லி வரவேற்றாச்சு. போய் வந்து அதே மலர்கள் தூவிய தவிசுல வந்து இட்டாச்சு. என்ன சொல்றாங்கன்னா, சிறந்த அர்ச்சனைகள் செய்வார். அதான் பான்மை அர்ச்சனைகள் எல்லாம் பண்பினில் வழாமை. இந்த பான்மை அர்ச்சனை அப்படின்றது என்ன? விதிப்படி அர்ச்சிக்கின்றார்கள். ஏன்னா இப்போ இறந்துட்டாங்க அப்படின்றத உள்ளத்துக்குள்ள வச்சுக்கிட்டு செய்யறியா செய்யாம அப்படிலாம் இல்லாம விதிப்படி, அதாவது சைவ ஆகம விதிப்படி எப்படி வந்து இறைவனோ இல்ல அடியார்களோ, அதுதான் சிறப்பு. இறைவனா இருந்தாலும் இந்த 16 வகை இந்த உபச்சாரங்கள் சிறப்பா செய்யப்படும். அடியார் பெருமக்களா இருந்தாலும் செய்யணும். அப்படி வந்து வேத சிவ ஆகமங்களில் சொல்லியபடி எல்லாம் பண்பினில் வழாமை. கொஞ்சம் கூட அந்த மனசுல எப்படி அந்த என்ன ஏற்பட்டுருச்சே அப்படின்ற அந்த அதெல்லாம் நீக்கிட்டு அந்த எஜமானி என்ன சொன்னாங்க? அழாது ஒழிந்து எதிர்கொண்டு வரவேற்று அந்த அர்ச்சனை எல்லாம் செய்யணும்னு அவங்க சொன்னதை மனசுல கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி அடியார்களை வந்து வணங்கி வரவேற்று அர்ச்சனை செய்யணுமோ அதை செய்யணும். இங்க அர்ச்சனைனா வெறும் அர்ச்சனை மட்டும் இல்ல, 16 வகையான உபச்சாரங்கள் வந்து செய்யறாங்க. இப்படி நம்ம சுவாமிக்கு கோயில்ல செய்வது போல இந்த 16 வகையான உபச்சாரங்கள் செய்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை வணங்குகின்றார்கள், வரவேற்கின்றார்கள். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அழைச்சிட்டு வர்றது. நம்ம இப்படி சிலையில சுவாமி எழுந்தருளிக்கிறோம் ஆவாகனமோ, அதே போல அவர்களை வந்து வாசல்ல இருந்து அழைச்சிட்டு வர்றது வந்து ஆவாகனம். அழைச்சிட்டு வர்றது வந்து ஆவாகனம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆசனம். இப்ப சொன்ன இல்லையா, ஒரு நிறைய மலர்கள் தூவிய ஒரு பீடத்துல அமர வைக்கிறது. அடுத்தது வந்து ஆசனம் கற்பித்தல், அதுல வந்து அமர வைக்கிறது.
அடுத்தது பாத்தியம். பாத்தியம் அப்படின்றனா திருவடியை நீரினால் விளக்குதல். இல்லையா? அவங்க திருவடிய வந்து என்ன பண்றோம், நீரினால விளக்கி அந்த நீரை எடுத்து சிரமேற்கொண்டு தெளிக்கணும். சில பேர் மிகுந்த அன்பால் உள்ளும் பூரிப்பார்கள். நம்ம அப்பூதியடிகள் நாயனார்லாம் பாத்தீங்கன்னா, திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் அவருடைய திருவடிகளை விளக்கி தீர்த்தத்தை சிரமேற்கொண்டு தெளித்து உள்ளும் பூரிப்பார். அதே போல் திருநாவுக்கரசு நாயனாருடைய மாமனார், அவரும் வந்து திருமணத்தின் போது ஞான சம்பந்த பெருமான் திருவடிகளை விளக்கி, ஏன்னா நினைக்க அவர் திருவடியை விளக்கும் போது என்ன சொல்வாரு, புரிசடையான் நான் அப்ப வந்து அபிஷேகம் பண்ணுவது, திருப்பாதம் விளக்குவது சிவபெருமானுக்கு நினைச்சு இந்த திருவடியை விளக்கி அந்த அபிஷேக தீர்த்தத்தை உட்கொண்டு சிரசின் மேல் தெளித்து உள்ள பூரித்தல் அர்த்தம். பூரித்தல்னா உடம்பு முழுவதும், அதாவது ரத்தத்துல சென்று கலந்து எல்லா உறுப்புகளையும் கலக்குமா, அவ்வளவு நன்மை தருகின்றது அது. அப்படி பூரித்து சுற்றத்தார்கள் மேல் தெளிப்பார், வீடு ஃபுல்லா தெளிப்பாங்க, மங்களம் பொருந்தியது. அது போல வந்து அதான் பாத்தியம்ன்றது திருவடியை விளக்குகின்ற, அது நீர் கொடுத்து திருவடியை விளக்குதல், அதான் பாத்தியம். அடுத்தது அர்க்கியம்னா கைகளை சுத்தம் பண்ண சொல்றதுக்காக தண்ணி கொடுப்பாங்க, தண்ணியை ஊத்தி கைகளை சுத்தி செய்யுங்க அப்படின்ட்டு, அப்ப அது அர்க்கியம் அப்படின்னு பேர். அது போல அர்க்கியம் தந்து, அடுத்தது ஆசமணியம். ஆசமணியம்னா உள்ள உட்கொள்வதற்காக நீர் தருவது ஆசமணியம். ஆசமணியம் இது மூணு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, பாத்தியம் அர்க்கியம் ஆசமணியம் அளித்து அப்படின்ட்டு இந்த மந்திரங்கள்லாம் நிறைய போட்டிருக்கோம் நம்ம சைவத்துல பூஜை செய்யும் போது வரும். அது போல செய்து அடுத்தது ஸ்நானம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திருமுழுக்காட்டம் அபிஷேகம் செய்வது, அதுக்கப்புறம் வஸ்திரங்கள் சாத்துவது, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா பூநூல் அணிவிப்பது, சந்தனம் திருமேனியில் பூசுவதற்காக சந்தனம், அது வந்து சந்தனம், கத்தூரி, அந்த பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, பன்னீர் இதெல்லாம் சேர்த்து குழைத்து அந்த வாசனை திரவியங்களை வந்து மேல பூசுவதற்காக கொடுப்பாங்க. அது போன்றது. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா புஷ்பங்கள்னா பல வகையான மாலைகளா கட்டியிருப்பாங்க, அதை அணிவிச்சு வணங்குதல். அப்புறம் தூபம், அந்த வந்து அந்த அகில் கட்டைகள், அந்த கட்டைகளை வந்து எரிச்சு அதுல இருந்து கிடைக்கிற அந்த அந்த ரூபத்தினால வந்து அந்த இடத்தை வந்து தூய்மை செய்தல், மங்களங்கள் செய்தல். தூபம், தீபாராதனை காட்டுதல். அதுபோல நெய்வேத்தியம் உண்பதற்காக சிறந்த சாத்வீக உணவுகள், அதுதான் காரம்லாம் இல்லாம இனிப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும், அறுவகை சுவையும் இருக்கும். இருந்தாலும் பிரதானமா பாத்தீங்கன்னா இனிப்பு சுவை இருக்கும். சாத்வீக பால் சம்பந்தப்பட்டமான பால் அன்னங்கள் இது போன்று, சர்க்கரை பொங்கல் இது போல இருக்கும். அப்போ வந்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமஸ்காரம், திருவடிகளை வணங்கணும். ஆண்களா வந்து அஷ்டாங்கமாக வணங்குறது, பஞ்சாங்கமாக வணங்குறது, பெண்கள்னா பஞ்சாங்க நமஸ்காரம். இவ்வாறு நமஸ்கரித்து மந்திர புஷ்பம், மந்திரங்களை சொல்லி புஷ்பங்களால அர்ச்சனை செய்வது, அதுக்கப்புறம் வந்து விசர்ஜனம், இந்த பூஜையை முடிப்பது. இதெல்லாம் 16 வகை உபச்சாரங்கள். இந்த 16 வகையாலையும் அவருக்கு வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு உபச்சாரம் செய்கின்றார். ஒரு குறையும் இல்லாம 16 வகையான உபச்சாரங்களை வந்து சுவாமிக்கு செய்து அருள்வது போல அவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு அந்த பண்பு வழாமை, இதுதான் வந்து படிப்படியா செய்யறது. அந்த விதிமுறை மாறாமல் சிறப்பாக சுந்தரமூர்த்தி நாயனாரை வணங்கி வரவேற்கின்றார்கள். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர், அது சிறப்பா சொல்றாரு பாருங்க. இப்படி வணங்குறாங்கன்னா ஏன் வணங்குறாங்க, அவ்வளவு சிறப்புக்குரியவர். என்ன சிறப்பு பாத்தீங்கன்னா, ஏய்ந்த நான்மறை தொடர்ந்த வாய்மை நம்பி ஆரூரர். ஏய்ந்த நான்மறைனா தெரியும், வேதம். அந்த வேதம் தொடர்ந்த வாய்மை, இந்த வேதத்துல என்ன பொருட்கள் சிறந்த பொருட்கள்லாம் இருக்கோ அந்த பொருட்கள்லாம் சிறந்த பொருட்கள்லாம் வாயால சொல்றாரு. எப்படி சொல்றாரு, தேவார பதிகங்களா பாடி அருளுகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அதெல்லாம் படிச்சு நம்ப உய்யணும், அந்த வேதத்தை படிச்ச புண்ணியம் நமக்கு கிடைக்கணும், இறைவனை அறிஞ்சுக்கிற அறிவு வரணும்ன்றதுக்காக பாடினார். அதனாலதான் அவருக்கு இத்தனை உபச்சாரங்கள் செய்யணும். சரிங்களா? இப்ப ஏன் நம்ம வந்து அடியார் பெருமக்களை வணங்குறோம்னா அதோட அந்த உள்ளீடை என்னன்னா சிவபக்தி தான். சிவபெருமானுடைய அருள் திறத்தை நமக்கு கிடைக்கும்படி அருள் செய்கின்றார்கள், பரப்புகின்றார்கள். அதனால அப்ப எப்படிப்பட்டவன இந்த பொருந்திய அந்த நான்மறையோடைய அந்த பொருள்கள்லாம் பொருந்திய வாய்மை, வாயால சொல்லக்கூடிய பதிகங்களை அவர் பாடி அருளினார். அத்த பெருமையுடைய நம்பியாரூர் கொண்டுனா இதெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார். இந்த 16 வகை இந்த அர்ச்சனைகளை அவற்றையும் ஏற்றுக்கொண்டு, இங்கு யான் மிக வருந்துகின்றேன் ஏயர் கோணார்தாம் உற்ற இந்த ஊன வெஞ்சிலை நீக்கி உடன் இருப்பதனுக்கு என்றார்.
அதாவது என்ன சொல்றேன்னா, நான் யான் மிக வருந்துகின்றேன், ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்றாரு. என்ன காரணம்னா, அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, மனைவி இருக்கிறாங்க, சுற்றத்தார் இருக்கிறாங்க, அத்தனை பேர் வேலையாட்கள் எல்லாம் இருக்காங்க, ஏற்கோனார் இல்ல. இவருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காரு, சூளை நோயினால வருத்தமுற்று உள்ளே இருக்கின்றார், இல்ல இன்னும் கோபத்தினால இருக்காரு நினைக்கிறாரு. அப்ப அவர் வந்து இந்த இந்த உபசரிப்புல இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல, அவர் அவ்வளவு நோயால வருந்துகின்றார். அவரோட நல்ல நட்போட பேசி சிரிச்சிட்டு இல்லாம, அவரோட வியாதியை நீக்கி நோயை நீக்கி அதற்கப்புறம் அவர் கூட இப்படி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சேன்னு வருந்துகின்றார். இப்படி நோயை நீக்கி அதுக்கப்புறம் அவரோட நட்பு கொள்ள வேண்டி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு வருந்துகின்றார். இங்கு யான் மிக வருந்துகின்றேன், ஏயர்கோனார் தாம் உற்ற ஊன வெஞ்சூலை. வெஞ்சூலைனா கொடுமையான சூளை, வெம்மைனா கொடுமையான சூளை. ஏன்னா சுவாமியே சொல்றார், கொடிய சூளைன்னு சொல்லிட்டார், வருத்து மாற்றால் கொடுத்திருக்காரு. அதனால என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மிக வருத்துகின்ற இந்த சூளையை தீர்த்து அவருடன் இருக்கிறதுக்கு நான் வருந்துகின்றேன். மிகுந்த மகிழ்ச்சியோட ரெண்டு பேரும் இல்லாம அவருடைய நோயை நீக்கிதான் அதுக்கப்புறம் மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு, அதற்காக வருந்துகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா, அந்த வெண் சூளை அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா, அது இன்னொரு அருள் குறிப்பு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஊன வெஞ்சி சூளை நீக்கி உடன் இருப்பதனுக்கு, அதை வந்து உடனே தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் என்ன ஆகுது, இவரை பொறுத்தவரையும் சூளையில அவர் வருந்தி கொண்டிருக்கின்றார். அப்ப நான் ரொம்ப வருத்தமா இருக்கு, ஏன்னா நான் இப்படி இருக்க அவரோட சேர்ந்து அந்த சூளையை நீக்காத வரையும் அவர் அந்த துன்பத்தை பட்டுட்டு இருப்பார். அதனால உடனே நான் தீர்க்க வேண்டும் அப்படின்ற கருத்தோட அவங்க சொல்றாங்க. இந்த உபச்சாரங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய நோயை நீக்க வேண்டும், காட்டி அருளுங்கள் அப்படின்ற மாதிரி இவர் வந்து கேட்கிறாரு. இங்கு இங்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இங்க இருக்க நேர்ந்ததே, மிகுந்த மகிழ்ச்சியோடு இல்லாம அதோட நோயை நீக்கிதான் நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்ற சூழல் இருக்கேன்னு சொல்லிட்டு யான் மிக வருந்துகின்றேன், ஏயர்கோனார் தாம் உற்ற ஊன வெஞ்சூலை நீக்கி உடன் இருப்பதனுக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஊன வெஞ்சூலை அப்படின்னு சொன்னா கொடுமையான துயர் தருகின்ற அப்படின்னு இவருக்கு தெரியும், அந்த எப்படிப்பட்ட தன்மை கூடிய அத்தகைய கொழுஞ்சூளையை வந்து நீக்கி அருள் செய்வதற்காக வருந்துகின்றேன், அதை உடனே நீக்க வேண்டும், அதனால அவரை அழைச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து சொல்றாங்க. இன்னும் வந்து அதுக்கு வந்து மனைவியார் என்ன சொல்றாங்க, உண்மை நிலைய சொன்னாங்களா, சூளையை நீக்கினாரா, நீக்கின உடனே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய உயர்ந்த உள்ளத்தினை எவ்வாறு ஏற்கோன் கலிக்காம நாயனார் அறிந்து கொண்டார், தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இவர் திருவடியை வணங்கி அருள் பெறுகின்றார். அப்ப நிகழ்ந்த அருள் திருவிளையாடல்கள், சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமை, மற்ற அடியார்கள் திருவடிகளை விழுந்து வணங்குகின்ற உயர்ந்த தன்மை, இதெல்லாம் வந்து அடுத்த வாரம் இறைவன் திருவருளால் சிந்திப்போம் என்று கூறி, கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய அந்த குரு பூஜை அந்த காலத்துல வந்து அவருடைய பெருமை ஒப்பில்லாத பெருமை, அதுதான் உலகம் முழுவதும் நாம் வந்து பரப்பணும். இறைவனுடைய அடியார்கள் பெருமையை பேசி போற்றி மகிழ்வதுதான் உலகத்திலே சிறந்த செய்கைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து மேற்கொண்டு இருக்கின்றோம். அடுத்த வாரத்துல இந்த நேர்குணம் கலிக்காம நாயனருடைய புராணம் முற்று பெறும். இதுக்கு தளம் அமைத்து கொடுத்த பிரேமா அம்மாவை நன்றி சொல்லி திருவடி வணங்கி, அருட்கருத்துக்கெல்லாம் மிக செம்மையாக சிறந்த முறையில் கூறிட அருள் உதவி வழங்கும் கோமல் ஐயாவின் திருவடிகளை வணங்கி, பங்கு பெற்று சிறப்பு சேர்த்து, இங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் வந்து இது ஒரு அருள் கூட்டமாக விளங்குகின்றது. நிறைய திருத்தலங்களுக்கு சென்று வணங்கி வருகின்றீர்கள், அந்த பாகியம்லாம் பெற்ற அடியார் பெருமக்கள் நிறைந்த இந்த சபையில வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகளை வந்து சிந்திக்கின்ற பாக்கியம் கிடைச்சது. நன்றி சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து பாடல் பாட சொல்லியிருக்காங்க, பாருங்க. வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவ வேள்வி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம்
வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.